டொமைன் நேம் சிஸ்டம் இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற கான்செப்ட். த பேக் போன் ஆஃப் த இன்டர்நெட் அப்படின்னு கொடுத்துருக்கான். ஒரு இன்டர்நெட்டில் ஒரு அப்ளிகேஷன் ஒரு வெப்சைட் ரன் ஆகுது அப்படின்னா வித்தவுட் த டிஎன்எஸ் தேர் இஸ் நோ பாசிபிள் டு ரன் திஸ் அமௌண்ட் ஆஃப் மேசிவ் திங்ஸ். இவ்வளோ பெரிய விஷயம் நடக்குது. அதாவது கூகுள் நீங்கள் பார்க்குறீங்க, கூகுளில் மட்டுமே நீங்கள் எவ்வளோ நேரம் இன்டர்நெட்டை ப்ரௌஸ் பண்ண முடியும்னு நினைக்கிறீங்க? இட்ஸ் அன்லிமிட்டட், தேர் இஸ் நோ லிமிட் ஃபார் இன்டர்நெட். ஸோ அந்த அன்லிமிட்டட் விஷயங்களை கொண்டு வரத்துக்கு டிஎன்எஸ் ரொம்பவே முக்கியமான ஒரு பங்கு ஆற்றியிருக்கு. அது என்ன அப்படின்றத பார்க்கலாம். பெரிய பெரிய விஷயம், நாட் ஒன்லி ஏ சிங்கிள் சின்ன விஷயம் கிடையாது இது. ஸோ டிஎன்எஸ் இஸ் த பிக்கஸ்ட் திங் இன் த இன்டர்நெட். ஸோ அது என்ன பண்ணுது அப்படின்றத பார்க்கலாம். டிஎன்எஸ் அப்படின்னு நம்ம டிஎன்எஸ் அப்படின்னா என்னன்னா டொமைன் நேம் சிஸ்டம். இது என்ன பண்ணுது? ஹியூமன் ஃப்ரெண்ட்லி டொமைனை ஐபி அட்ரஸாக கன்வெர்ட் பண்ணுது. இதுதான் இது பார்க்குற பெரிய வேலை. ஸோ இதுக்கு பின்னாடி நிறைய ப்ரோட்டோகால்ஸ், டெக்னிக்ஸ் இது எல்லாமே இருக்குது. ஹியூமன் ஃப்ரெண்ட்லியாக இருக்கக்கூடிய ஒரு வெப்சைட், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே webtechacademy.com கொடுத்துருக்கேன். இந்த இடத்துல ஒரு ஐபியே கொடுத்துருக்கேன். ஆக்சுவலாக நேற்று பார்த்தது தான் இந்த 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 டொமைன் இருக்கு இல்லையா, இந்த டொமைனை இந்த ஐபி அட்ரஸாக கன்வெர்ட் பண்ணுறது தான் டிஎன்எஸோட வேலை. இது ஒன்று தான் வேலை. பட் இதுக்கு பின்னாடி எக்கச்சக்கமான ப்ரோட்டோகால்ஸ் இருக்குது, இதுக்கு பின்னாடி எக்கச்சக்கமான செக்யூரிட்டி இன்ஃபோஸ் இருக்குது, இதுக்கு பின்னாடி நிறைய கம்பெனிஸ் வேலை பார்க்குது. ஸோ அதுக்கு பின்னாடி ஒரு பெரிய ஸ்ட்ரக்சரே இருக்குது. அதெல்லாம் என்ன அப்படின்ட்டு பார்க்கலாம். இந்த டிஎன்எஸை நீங்கள் சிம்பிளாக புரிஞ்சுக்கணும் அப்படின்னா நேற்று சொன்னது தான். ஒரு ஃபோன் புக் இருக்கு இல்லையா, ஃபோன் புக்கில் என்னுடைய பேரை போட்டு தான் நீங்கள் சர்ச் பண்ணுவீங்க. யாராவது முக்கியமான 2-3 பேர் நீங்கள் நம்பர் மனப்பாடமாக வச்சுருக்கலாம். அப்பார்ட் ஃப்ரம் திஸ் தேர் இஸ் நோ நம்பர் இன் யுவர் மைண்ட். ஸோ பேரை போட்டு தான் சர்ச் பண்ணுவீங்க. அதே மாதிரி தான் டிஎன்எஸ் அப்படின்றது நம்ம என்டையரான, அதாவது கம்ப்ளீட்டான இன்டர்நெட்டுக்குள்ளே இருக்கிற ஐபி அட்ரஸை எடுத்து வச்சுருக்கோம். நாம் தேட போகிற டொமைன் இருக்கும். இந்த டொமைனை நம்ம போட்டு சர்ச் பண்ண சொல்ல ஐபி அட்ரஸை எடுத்துகிட்டு வந்து கொடுக்குற வேலையை செய்கிறது டிஎன்எஸ். இது எப்படி செய்யுது, இது ஏன் இம்பார்ட்டன்ட் அப்படின்னு கேட்டால், ஒரு வெப்சைட் இருக்குன்னா அந்த வெப்சைட்டை யூசர் ஃப்ரெண்ட்லியாக நம்ம ஆக்சஸ் பண்ணணும் நம்பர்ஸை தாண்டி. ரெண்டாவது, குளோபலாக கனெக்ட் பண்ணணும் அப்படின்னா டிஎன்எஸ் இல்லை அப்படின்னா பண்ண முடியாது. டிஎன்எஸ் நாட் ஓன்லி டூயிங் அந்த சேஞ்சிங் ஆஃப் த ஃபோன் புக் மாதிரி மட்டும் கிடையாது. குளோபலாக ஒரு நெட்வொர்க் வந்து கனெக்ட் ஆகுது அப்படின்னா வித்தவுட் த டிஎன்எஸ் தெர் இஸ் நோ பாசிபிள். அண்ட் இது பண்ணுற மிக முக்கியமான வேலை நம்ம ஐபி அட்ரஸை ரிமெம்பராக பண்ணி வச்சுக்கிறது, அதாவது நம்ம ஞாபகம் வச்சுக்கிறத குறைக்கிற வேலையை சேர்த்து டிஎன்எஸ். ஸோ இதெல்லாம் நடக்குது இல்லையா. ஸோ இதுக்கெல்லாம் நமக்கு டிஎன்எஸ் தேவை. வித்தவுட் த டிஎன்எஸ் தேர் இஸ் நோ பாசிபிள். ஸோ எப்படி டிஎன்எஸ் வேலை பார்க்குது? இப்போ நான் வந்து டிஎன்எஸ் இந்த வேலை பார்க்குதுன்னு சொல்லிட்டேன். பட் எப்படி டிஎன்எஸ் இந்த வேலையை பார்க்குது? இப்போது யூசர் வந்து வெப்டெக் அகாடமின்னு போடுறாங்க. அந்த இடத்துல ரிகர்சிவ் ரிசால்வர் அப்படின்னு ஒன்று இருக்குது. இந்த ரிகர்சிவ் ரிசால்வர்னால் என்னென்னா, லைக் இப்போ நம்ம ஐபியை வந்து தேடுது இல்லையா, இதை நான் தேடுறேன். இதை தேடின உடனே எனக்கு வந்து இதுதான் ஐபி அப்படின்னா இந்த ஐபியை தேடுது இல்லையா. ஸோ இந்த ஐபியை தேடுற வேலையை செய்கிறது யாருன்னா ரிகர்சிவ் ரிசால்வர். இந்த முன்னாடி டிஎன்எஸ் மாற்றி கொடுக்கும்னு சொன்னேன். அதாவது வெப்டெக் அகாடமியோட ஐபியை தேடி எடுத்துகிட்டு வந்து அங்கே சர்வர் இருக்கும், அந்த சர்வரில் இருக்கிற விஷயங்களை எடுத்துகிட்டு வந்து நமக்கு ஸ்க்ரீன் டிஸ்பிளே பண்ணும். இதை வந்து முன்னாடி சொல்லியிருந்தேன். ஆனால் இப்போ இந்த ஐபியை தேடுறது யார்? டிஎன்எஸ்குள்ளே இருக்கிற ரெக்கர்சிவ் ரிசால்வர் அப்படின்ற விஷயம்தான் இந்த வேலையை பார்க்குது. ஸோ இந்த ரிகர்சிவ் ரிசால்வர் தேடி எடுத்துகிட்டு வரதுனால தான் நமக்கு வெப்சைட் லோட் ஆகுது. அந்த அவுட்புட் வந்து நம்மளால் ஸ்க்ரீனில் பார்க்க முடியுது. டிஎன்எஸ் ஒர்க் பண்ணுறதுல இப்போ ரெக்கர்சிவ் ரிசால்வர் வந்து பார்த்தீங்கன்னா தேடுதுன்னு வந்து சொன்னேன் இல்லையா. அப்போ அந்த ரெக்கர்சிவ் ரிசால்வர் எங்கெல்லாம் போய் தேடும்? அடுத்த கேள்வி அது வரணும் இல்லையா. ஸோ டிஎன்எஸ் தேடுன்னு சொன்னீங்க. டிஎன்எஸ் தேடுனா அதுக்குள்ளே தேடுற வேலையை செய்கிறது ரெக்கர்சிவ் ரிசால்வர். அந்த ரெக்கர்சிவ் ரிசால்வர் எங்கே போய் தேடுது? இது எங்கே என்ன பண்ணுன்னா ரூட் டிஎன்எஸ் சர்வர்னு ஒன்று இருக்கும். அதாவது டிஎன்எஸ் சர்வருக்குலாம் ஒரு பெரிய சர்வர் ஒன்று இருக்கும். அந்த சர்வரை போய் ஃபஸ்ட்டு கேட்கும். சரியா? அந்த ஃபஸ்ட்டு கேட்குறப்போ அந்த ரூட் எங்கே டைரக்ட் பண்ணுன்னா டாப் லெவல் டொமைன் சர்வருக்கு டைரக்ட் பண்ணும். அப்போ டாப் லெவல் டொமைன்னா என்ன? ரூட் சர்வர்னா பெரிய சர்வர், அதாவது முக்கியமான சர்வர் அப்படின்னு சொல்லிட்டேன். அப்போ டாப் லெவல் டொமைன் சர்வர்னா என்ன அப்படின்னா, நீங்கள் பார்த்துருப்பீங்க .com, .net, .org இதெல்லாம் பார்த்துருப்பீங்களா? அதாவது www.webtechacademy.com, www.google.com, wordpress.org இந்த மாதிரி நிறைய கேட்டிருப்பீங்க. ஓகேவா? ஸோ அந்த .com, .net, .org இருக்கு இல்லையா. ஸோ அதுதான் டாப் லெவல் டொமைன். ஸோ அந்த டாப் லெவல் டொமைன் சர்வருக்கு அனுப்போம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து webtechacademy.com தான் ஒரு யூசர் தேடுறாரு அப்படின்னா,
ஸோ இது போய் எல்லா சர்வரும் தேடாது, ரூட் சர்வருக்கு போவோம். அந்த ரூட் சர்வர் என்ன பண்ணுன்னா டாப் லெவல் டொமைன் சர்வராக இருக்கக்கூடிய .comக்கு அதை அனுப்பி விட்டுரும். ஏன்னா அது .comல தான் முடியுது, அப்போ .comக்குள்ளே தான் இருக்கும். நம்ம தேவையில்லாமல் .net .org .in தேடணுன்ற எந்த அவசியமும் கிடையாது. ஸோ இதை இப்போ .comக்குள்ளே போய் தேடுது. ஓகேவா, இந்த .comக்குள்ளே தேடி அந்த வெப்சைட்டை எடுத்துகிட்டு வந்து கொடுக்கும். முதல்ல டிஎன்எஸ் தேடுது, அந்த டிஎன்எஸ்ல ரிகர்சிவ் ரிசால்வர் அப்படின்ற ஒரு ஃபங்க்ஷனாலிட்டி மட்டும் தேடி எடுத்துகிட்டு வர வேலையை செய்யுது. அந்த தேடி எடுத்துகிட்டு வர வேலை தேடும்போது ரூட் சர்வர் அப்படின்ற ஒரு விஷயத்துக்காக போகுது. அந்த ரூட் சர்வர் டாப் லெவல் டொமைனுக்கு போகுது. ஓகேவா, 3 பாத்வே புரிஞ்சுக்கிட்டீங்களா? இப்போ இந்த டிஎன்எஸ் தேடுது இல்லையா, ரெக்கர்சிவ் ரிசால்வர் போயிட்டு தேடுது. ஸோ அது தேடுற வகைக்கு வந்து பார்த்தீங்கன்னா query அப்படின்னு பேர் சொல்லும். query பேசிக்காக query அப்படின்றது தேடுற வகை. ஸோ இந்த தேடுற வகை என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தா 3 டைப்பில் தேடுது. இந்த ரெக்கர்சிவ் query அப்படின்னா என்னென்னா, இப்போ ஒரு விஷயத்தை டிஎன்எஸ் சர்வர் தேடுது. ஓகேவா, இப்போ இந்த டிஎன்எஸ் சர்வர் வந்து பார்த்திங்கன்னா இப்படி இருக்குது. 1 2 3 4 எத்தனை வேணா இருக்கலாம். ஓகேவா, ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நான் 3 சர்வர் இருக்குன்னு எக்ஸாம்பிளுக்கு எடுத்துப்போம். இந்த ரிகர்சிவ் query என்ன பண்ணும் அப்படின்னா ஒவ்வொரு சர்வராக தேடிட்டு அதுக்கப்புறம் நமக்கு ஃபைனல் ரிசல்ட் வந்து பார்த்திங்கன்னா அவுட்புட்டில் கொடுக்கும். இட்ரேட்டிவ் query என்ன பண்ணும் அப்படின்னா எல்லா ரிசால்வரையும் சைமல்டேனியஸாக தேடும்போது எங்கே கிடைக்குதோ அதை வந்து பார்த்திங்கன்னா நமக்கு அவுட்புட்டில் கொடுக்கும். இப்போ நான் ரெக்கர்சிவ் queryன்னு ஒன்று இருக்குது. இது 2 தாண்டி இப்போது இந்த நான் ரெக்கர்சிவ் queryனா ஆல்ரெடி இந்த 2 query மூலியமாக ஏதோ ஒரு விஷயத்தை நம்ம ப்ரௌசரில் தேடி இருப்போம். அந்த ப்ரௌசர் வந்து பார்த்திங்கன்னா கேட்சே பண்ணி வச்சுருக்கோம். ஓகேவா, அந்த கேட்சை வச்சு கரெக்டான ரிசால்வருக்குள்ளே போகிறது. ஓகேவா, இப்படி 3 இருக்குது. ஸோ இது எங்கே யூஸ் ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ வந்து ரிகர்சிவ் queryன்னு ஒன்று இருக்குது இல்லையா, இப்போ நம்ம ப்ரௌஸ் பண்ணுற இடத்துல வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் ரிகர்சிவ் query தான் யூஸ் ஆகும். சரியா, நம்ம நார்மலாக ப்ரௌஸ் பண்ணுற இடத்துல இட்ரேட்டிவ் query தான் வந்து பார்த்திங்கன்னா ஒர்க் ஆகும். ஏன்னா நம்ம சைமல்டேனியஸாக தேடுவோம், எல்லா இடத்துலையும் போயிட்டு எடுத்துகிட்டு வந்து கொடுக்கும். ஓகேவா, ரிகர்சிவ் query ஆக்சுவலாக அந்த அப்ளிகேஷன் மேக் பண்ணுற இடம் இருக்கு இல்லையா. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து நம்ம யூடியூப் டிசைன் பண்ணுறாங்க இல்லையா, அந்த இடத்துல நம்ம ஒர்க் பண்ணுறோன்னு வச்சுப்போம். அப்போ யூடியூபுக்குன்னு ஒரு டேட்டா சென்டரை வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று அவங்களே வச்சுருப்பாங்க, இல்லை வேறு யாருக்குன்னா வாங்கியிருப்பாங்க. கரெக்டாக அந்த இடத்துல வந்து எல்லா சர்வரையும் தேடணுன்ற எந்த அவசியமும் கிடையாது. எல்லா சர்வரையும் தேடணுன்ற அவசியம் கிடையாதுன்றதுனால அந்த யூடியூப்கான சர்வர் எங்கெங்கெல்லாம் இருக்கோ அந்த இடத்துல ஒன்றா தேடிட்டு வரும். ஏன்னா நம்ம தேடுற query ரிசல்ட் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு தேவைப்படாது, அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக டிஃப்ரெண்ட்டாக தேவைப்படும். இந்த மாதிரி ஒரு query ஹிட் அடிச்சதுன்னா நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய டிஃப்ரென்ஷியேட் பண்ணி ஒர்க் பண்ணுவாங்க. ஸோ அந்த இடத்துல ரிகர்சிவ் query தேவைப்படும். ஓகே, ஒன்றா தேடிட்டு வரும். இப்போ வந்து ரெண்டுமே ஒன்று தான், ரெண்டுமே டிஎன்எஸ் சர்வரை தான் தேடுது. ஆனால் எங்கிருந்து தேடுறோன்றதை பொறுத்து அது இட்ரேட்டிவ் queryயா இல்லை ரெக்கர்சிவ் queryயா அப்படின்றது தேவைப்படும். டிஎன்எஸோட ஹைராக்கி கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நம்ம டாப் லெவல் டொமைன் அப்படின்னு பார்த்தோம். இந்த டாப் லெவல் டொமைன்னா .com .org .net அப்படின்ற மாதிரி சொன்னேன். சரியா, ஸோ இந்த .com .org தான் வந்து பார்த்தீங்கன்னா டாப் லெவல் சர்வரில் இருக்க ரூட் சர்வருக்கு அடுத்த இடத்துல இருக்கும். ரூட் சர்வர் வந்து எல்லா சர்வரும் மொத்தமாக இருக்கிற ஒரு இடம், எல்லா டேட்டாவும் அங்கே இருக்கும். அங்கேருந்து டாப் லெவல் டொமைனோட சர்வருக்கு அனுப்புவாங்க. ஸோ இதை வந்து ரிசால்வ் பண்ணுறது தான் டிஎன்எஸோட முக்கியமான வேலை. டிஎன்எஸோட ரூட் சர்வர், அதாவது 13 ரூட் டிஎன்எஸ் சர்வர் குளோபலாக இருக்குது. ரொம்ப பெரிய சர்வர் இதெல்லாம். டிஎன்எஸ் சர்வரில் டிஎன்எஸோட ரூட் சர்வர், இந்த டிஎன்எஸோட ரூட் சர்வர் 13 தானு கேட்டால் எஸ் 13 தான். அதை தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா ரூட் சர்வர் கிடையாது, டிஎன்எஸ் சர்வர் எக்கச்சக்கமாக இருக்குது. ஓகேவா, இப்போது நீங்கள் ஒரு ரீஜனுக்கு ஒன்று இருக்கும். இப்போது மைக்ரோசாஃப்ட் அஜூர் வச்சுருக்கீங்கன்னா அந்த அஜூரில் ஹோஸ்ட் பண்ணியிருக்க எல்லா விஷயத்துக்கும் அவனே கூட டிஎன்எஸ் கொடுக்குறான். ஓகேங்களா, மைக்ரோசாஃப்டே கொடுக்குறாங்க. ஸோ ஒவ்வொரு டொமைன் ப்ரொவைடருமே டிஎன்எஸ் சர்வர் வச்சுருப்பாங்க. ஸோ அதெல்லாம் தாண்டி ரூட் டிஎன்எஸ் சர்வர் அப்படின்றது 13 தான். இந்த 13 தேடி தான் அதுக்கப்புறம் கிடைக்கும். இதுக்கு பேரெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பெருசாக ஒன்று கிடையாது. ஏலேருந்து எம் இருக்குது, ABCDE அப்படின்னு சொல்லிட்டு எம் வரைக்கும் இருக்குது. ஓகேங்களா, இது யார் மெயின்டைன் பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு 3 கம்பெனி மெயின்டைன் பண்ணுது இந்த 13 ரூட் டிஎன்எஸ் சர்வரை. இதில் ஐகான் வெரிசைன் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ப்ரைவேட் ஆர்கனைசேஷன் மாதிரி உங்களுக்கு தெரியும். ஆனால் நாசா வந்து உங்களுக்கு ஈஸியாக தெரிஞ்சிருக்கும். கரெக்டாக, நாசா நேஷனல் ஏரோநாட்டிக்ஸ் ஸ்பேஸ் அட்மினிஸ்ட்ரேஷன். ஸோ அவங்க வந்து பார்த்தீங்கன்னா அதில் சில டிஎன்எஸ் ரூட் சர்வர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா மெயின்டைன் பண்ணுறாங்க. டாப் லெவல் டொமைன் .net .com .org .net .edu .gov இது எல்லாமே அதை டாட்டுக்கு அப்புறம் வருது இல்லையா, www. உங்கள் டொமைன் பேர் அதுக்கப்புறம் வருது இல்லையா, அது எல்லாமே டாப் லெவல் டொமைன் தான்.
நீங்கள் .net .org .edu .gov .in இப்போ நான் உங்களுக்கு ஒரு சின்னதாக ஒன்று காமிக்கிறேன் பாருங்க. இப்போ நான் ஹோஸ்டிஞ்சர் வச்சுருக்கேன், ஓகேவா? இந்த ஹோஸ்டிஞ்சரில் இப்போ நான் ஒரு டொமைனை தேட போகிறேன். டொமைன் ப்ரொவைடர் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டொமைன் வாங்குற இடம். இப்போ கோடாடி கேள்விப்பட்டிருப்பீங்களா? டொமைன் வாங்குற இடம். கோடாடி கேள்விப்பட்டிருப்பீங்க, பிக்ராக் கேள்விப்பட்டிருப்பீங்க. நம்ம கோடாடி உங்களுக்கு தெரிஞ்ச கோடாடியை கூட நம்ம எக்ஸாம்பிள் வேணால் எடுத்துக்கலாம். எனக்கு ஹோஸ்டிஞ்சர் பர்சனலாக பிடிக்குன்றதுனால நான் அதில் போனேன். இன்டர்ஃபேஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும். இங்கே பாருங்க, இங்கே .com டொமைன்ஸ் ஃபஸ்ட் இயருக்கு ₹1 தான். 3 வருஷம் பர்ச்சேஸ் வாங்கினீங்க அப்படின்னா ஃபஸ்ட் இயருக்கு ₹1 தான் அது நம்ம கேட்குறோம். இப்போ ஃபைண்ட் யுவர் .com, இந்த .com அப்படின்றது தான் டொமைன். இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் 3 வருஷத்துக்கு ₹1 அப்படின்ற முதல் வருஷத்துக்கு ₹1 3 வருஷம் வாங்கினீங்க அப்படின்னா கிடைக்கும் அப்படின்ற மாதிரி வந்திருக்கு .com. இங்கே பாருங்கள், இங்கே .xyz .info .net .store இது எல்லாமே எதை ரெசம்பிள் பண்ணுது அப்படின்னா டாப் லெவல் டொமைனு தான். கீழே இருக்கா? இது எல்லாமே டாப் லெவல் டொமைன் தான். .tech .xyz .developer .design .africa .shop .io. ஆனால் இது எல்லாமே எதுக்கு வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம வாங்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போது நான் வெப்டெக் அகாடமி .com வாங்கியிருக்கேன். எனக்கு குளோபலாக ஒரு பிளாக் வெப்சைட் மாதிரி இருந்தால் போதும்னு சொல்லிட்டு வெப்டெக் அகாடமி .com வாங்கியிருக்கேன், ஓகேவா? நமக்கு .net இப்போ நம்ம வந்து ஒரு நான் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷன் அப்படின்னா .org அப்படின்ற மாதிரி வாங்குவோம், ஓகேங்களா? இப்போ .ioன்றது வந்து பார்த்தீங்கன்னா லைக் இப்போது நம்ம ஏஐ டூல்ஸ்லாம் இருக்குது இல்லையா, அதனால தான் பாருங்கள் விஷுவல் வெப்டெக் .ioன்றது வந்து பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் கூட இருக்குது. இங்கே பாருங்கள், நீ டாட்டுன்னு எடுத்தீங்கன்னா எனக்கு முதல் வருஷத்துக்கு ₹1 தான். இது யார் இந்தியா மட்டும்தான் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது, சரியா? இங்கே டெவலப்பருக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அதிகமாக இருக்கும். அதே மாதிரி டிசைனுக்கு வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கும். அதை விட அதிகம் வந்து பார்த்தீங்கன்னா ஐஓக்கு அதிகமாக இருக்குது. ஒருவேளை நம்ம டெலிவிஷனாக வைக்கிறோம் அப்படின்னா ரொம்ப அதிகம். ஸோ நம்ம நம்ம .com வாங்கிட்டு டிவியாக வைக்கக்கூடாதுன்னு கேட்டிங்கன்னா வைக்கலாம். ஆனால் இதை வேற இப்போ நம்மளுக்கு நல்லா பிராண்ட் நல்லா போகுது அப்படின்னா அவன் என்ன பண்ணுவான், விஷுவல் வெப்டெக் .me அப்படின்னு எடுத்துகிட்டு போயிட்டாரு. இந்த டொமைன் வந்து சம் பிளேசஸில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ மெட்டாவோடைய டொமைன் வந்து பார்த்தீங்கன்னா அவனுக்கு கிடைக்கல, தெரியுமா? ஃபேஸ்புக் கிடைக்கல மெட்டாவோடைய டொமைன். மெட்டான்ற கம்பெனி பேரை மாற்றணும். அது ஏற்கனவே யாராவது வாங்கி வச்சுருந்தாங்க. கிட்டத்தட்ட $1 மில்லியன் சம்திங் அவங்க கொடுத்து வாங்கினாங்க. எனக்கு எக்ஸாக்டாக அமௌண்ட் தெரியல, பட் காசு கொடுத்து தான் வாங்கினாங்க வேற ஒருத்தங்கிட்ட இருந்து. இப்போ நம்மளுக்கு நல்லா பிராண்ட் போயிட்டு இருக்கு, நமக்கு இந்த டொமைன் கண்டிப்பாக தேவை அப்படின்ற நிலைமை ஒரு சொல்ல அது யாராவது வாங்கியிருந்தாங்க அப்படின்னா நம்ம ஹை பெய்டில் அது வாங்குற மாதிரி இருக்கும். இப்போ இந்த டொமைன் எங்கே நமக்கு வந்து டிஎன்எஸ் சர்வர் காமிக்குது அப்படின்றத நெக்ஸ்ட் பார்க்கணும் இல்லையா? இங்கே பாருங்க, வெப்சைட்ஸ்குள்ளே போயிட்டேன். இப்போ என்னோட டொமைன் இருக்குது, ஓகேவா? இதை நான் கிளிக் பண்ணி அந்த டொமைனோட என்டையர் விஷயங்களுக்குள்ளே வரேன், ஓகேவா? ஏன்னா இதில் தான் நான் வாங்கி வச்சுருக்கேன், அதனால் என்னால் இதில் ஈஸியாக மேக்ஸிமம் எல்லாத்துலேயும் ஒரே மாதிரி தான் இருக்கும், ஓகேவா? இப்போ பாருங்கள், நான் டொமைன் ஓவர்வியூ கொடுத்தேன் அப்படின்னா இங்கே டிஎன்எஸ் நேம் சர்வர்ஸ்னு இருக்கா? இதை நான் கிளிக் பண்ணேன் அப்படின்னா டிஎன்எஸோட என்டையர் டீட்டெயில் என்கிட்ட இருக்குது. இது எல்லாமே டிஎன்எஸோட டீட்டெயில், இது ரெக்கார்ட்ஸ் இதெல்லாம் நிறைய இருக்குது, ஓகேவா? ஃபஸ்ட்டு இப்போ நம்ம பார்த்தது வந்து பார்த்திங்கன்னா டிஎன்எஸ் எங்கே இருக்குது, எப்படி இருக்குது, அதை தான் நம்ம பார்க்கணும் இப்போ, ஓகேவா? இப்போ டிஎன்எஸ் ரெக்கார்ட்ஸ் அப்படின்றது ஒன்று இருக்குது, அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து சைல்ட் நேம் சர்வர், டிஎன்எஸ் செக் இதெல்லாம் நம்ம ஒன்றா இப்போ நம்ம வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்க்க போகிறோம் என்ன அப்படின்னு, ஓகேவா? ஸோ டிஎன்எஸில் இப்படி தான் நேம் சர்வர்னா டிஎன்எஸ்னால் இப்போ என்னுடைய வெப்சைட்டுக்கு இவ்வளோ பெரிய வேலை நடந்திருக்கு, ஓகேவா? என் ஒருத்த வெப்சைட்டுக்கு என்டையர் வெப்சைட்டுக்கு இந்த மாதிரியான ரெக்கார்ட்ஸ் இருக்குது, ஓகேவா? ஸோ இதெல்லாம் எப்படி அப்படின்றத நம்ம அப்படியே ஒன்றா பார்த்துட்டு வரலாம், ஓகேவா? அத்தாரிட்டிவ் டிஎன்எஸ் சர்வர் அப்படின்னு ஒன்று இருக்குது. இந்த அத்தாரிட்டிவ் டிஎன்எஸ் சர்வர்னால் என்னென்னா ஆக்சுவல் டிஎன்எஸ் ரெக்கார்டை ஸ்டோர் பண்ணி வைக்கிறது தான். இங்கே NS1 webtech academy .com, NS2 webtech academy .com இருக்கு இல்லையா? இதை இங்கே காமிக்கிறேன் பாருங்க. NS1 DNS parking.com, NS2 DNS parking .com 2 அப்படின்ற மாதிரி இருக்கு இல்லையா? இதுதான் அத்தாரிட்டிவ் சர்வர். அதாவது ஆக்சுவலாக எந்த வந்து பார்த்தீங்கன்னா இது என்னோட ஓன் சர்வர் கிடையாது. நான் எவங்கிட்டே வந்து வாடகைக்கு வாங்குறேன், ரைட்? டொமைனை வந்து நான் வாடகைக்கு வாங்குறேன். அப்படி நான் வாடகைக்கு வாங்க சொல்ல ஸோ இந்த மாதிரியான ஒரு சர்வரில் மேப் பண்ணி தான் நமக்கு கொடுவாங்க. ஸோ அப்போ ஆக்சுவல் அத்தாரிட்டிவ் இது தான், ஓகேங்களா? ரிகர்சிவ் ரிசால்வர் மேக்ஸிமம் 2 கம்பெனினால ஆப்ரேட் செய்யப்படுது. மைக்ரோசாஃப்ட்டும் அந்த ரிகர்சிவ் ரிசால்வர் பண்ணுறாங்க. இது ஆப்பிளுமே அவங்களுக்கான ரிகர்சிவ் ரிசால்வர் பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க. பட் மெயினாக இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம வெப்டெக் அகாடமி எங்கடா ஹோஸ்ட்டாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா எய்தர் கூகுள் ஆர் Cloudflare. அது நமக்கு தெரியாது எங்கே வாங்கியிருக்காங்கன்னு, சரியா? சில வெப்சைட்டில் பார்த்தீங்கன்னா Cloudflare என்னது ரெக்வஸ்ட் ரெக்வயர்டு அப்படின்ற மாதிரி ஒரு செக் பாக்ஸை டிக் பண்ண சொல்லுவோம். பார்த்துருப்பீங்க, கண்டிப்பாக பார்த்துருப்பீங்க. ஈவன் நீங்கள் வந்து ரொம்ப Cloudflare இருங்க நான் காமிக்கிறேன். குரூப்போட ஆப் போகிறேன். எதர் இங்கே வரல அப்படின்னா நான் வந்து இன்காக்னிட்டோவில் குரூப் எடுத்துக்கிறேன். ஏன்னா இது Cloudflareல பண்ணியிருக்காங்க, எனக்கு தெரியுதோ நல்லாவே. Cloudflareன்ற கம்பெனி தான் இந்த ரிகர்சிவ் ரிசால்வரில் கொடுக்குறது அந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் இருக்குது இல்லையா?
இங்கே பாருங்கள், group.com வெரிஃபையிங் யூ ஆர் ஏ ஹியூமன், இந்த மாதிரி வரும். எக்ஸாக்டாக இதே தான் வரும், நீங்கள் இதை பார்த்துருப்பீங்க. ஸோ இந்த மாதிரி இருக்கிற இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா Cloudflare ஒர்க் ஆகும். சம்டைம்ஸ் இப்போ கூகுள் வந்து பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு Cloudflare எடுத்துகிட்டு வந்திருக்காது. ஓகேவா, கூகுள் என்ன பண்ணும் அப்படின்னா அவனுக்கான சர்வரை அவன் வச்சுப்பான். இதெல்லாம் இப்போது அந்த ஒரு பர்டிகுலர் சர்வர் தான் என்ன பண்ணும் அப்படின்னா தேடி எடுத்துகிட்டு கொடுக்கும். இப்போ குரூப்புக்கு வந்து குரூக்கே போய் தேடி எடுத்துகிட்டு வராது. இந்த மாதிரி இப்போ நான் வந்து குரூக்கு தேடுறேன், குரூக் அப்படின்ற வெப்சைட்டை தேடுறேன், அதுக்கு குரூக்கே தான் போயிட்டு டிஎன்எஸ் ரிசால்வரில் ஹிட் அடித்து எடுத்துகிட்டு வரணும்னு கிடையாது. குரூப்புக்கு மேலே Cloudflare வச்சுருப்பாங்க, அந்த Cloudflare போய் எடுத்துகிட்டு வந்து கொடுக்கும். Cloudflare வந்து பார்த்திங்கன்னா எதர் நம்ம நிறைய விஷயத்துக்காக பயன்படுத்தலாம், ஸ்டோரேஜுக்காக பயன்படுத்தலாம். இப்போ எப்படி நம்ம க்ளவுட் சர்வீசஸ் எல்லாம் வந்து யூஸ் பண்ணுறோம் இல்லையா, இப்போ அஜூர் வந்து பார்த்திங்கன்னா நம்ம நாட் ஒன்லி ஃபார் ஹோஸ்ட் பண்ணுறதுக்காக மட்டும் யூஸ் பண்ணல, ஹோஸ்ட் பண்ணலாம், அனலைசிஸ் பண்ணலாம், ஈவன் நம்ம ஏஐ டூல்ஸை கூட நம்மளால் கிரியேட் பண்ண முடியும் யூஸிங் மைக்ரோசாஃப்டோட ப்ராடக்ட்டை யூஸ் பண்ணி. அதே மாதிரி இந்த கூகுளும் Cloudflare நிறைய வேலைகள் செய்து அதில் ரிகர்சிவ் ரிசால்வரும் பண்ணுறாங்க, அது தேடி எடுத்து வந்து கொடுக்குது அப்படின்னு சொல்ல வரேன். ஸோ நெக்ஸ்ட் வந்து கேட்ச் எடுத்து வச்சுக்கிச்சு அப்படின்னா அந்த கேட்ச் வந்து ஃபர்தர் ஃபியூச்சருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஸ்பீடப் பண்ணி கொடுக்கும். ஏன்னா இப்போது நீங்கள் ஒரு வெப்சைட் தேடுறீங்கன்னா ஒரு 3-4 செகண்ட்ஸ் ஆகுது, லோட் ஆகுது அப்படின்னா நெக்ஸ்ட் டைம் நீங்கள் போக சொல்ல ரொம்ப ஃபாஸ்ட்டாக லோட் ஆகும். காரணம் என்னென்னா அது தேடி எடுத்துகிட்டு வர டைமை கம்ப்ளீட்டாக குறைச்சிடும். ஏன்னா நம்ம லோக்கல் சிஸ்டத்தில் அது எங்கே இருக்குன்ற அட்ரஸ் நம்மக்கிட்ட இருக்கும், டக்குன்னு அந்த அட்ரஸ்க்கு வீட்டுக்கு போய் எடுத்துகிட்டு வந்து கொடுத்துருவோம். இப்போ தான் நம்ம ஆக்சுவல் டிஎன்எஸ்கே வரும், டிஎன்எஸ் ரெக்கார்ட்ஸ். சரியா, நிறைய ரெக்கார்ட்ஸ் இருக்குது, அதில் ஒவ்வொன்றா என்னன்னு பார்க்கலாம். இப்போ ஏ ரெக்கார்ட் அப்படின்றது டொமைனை IPv4 அட்ரஸோடு கனெக்ட் பண்ணுறது. லைக் வந்து இப்போது நான் கமெண்ட் ப்ராம்ப்ட் போகிறேன், இதில் IPconfig அப்படின்னு ஒரு டைப் படித்தேன் அப்படின்னா என்னுடைய IPv4 அட்ரஸும் என்னோட IPv6 அட்ரஸும் வரும். இந்த IPv4 இங்கே இருக்குது, IPv6 அட்ரஸ் இங்கே இருக்குது. ஓகேவா, ஸோ IPv4 அட்ரஸை மேப் பண்ணி ஒரு விஷயம். ஏன்னா இப்போ IPv6 அட்ரஸும் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க, IPv4 அட்ரஸும் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்துக்கு அப்புறம் IPv4 வந்து பத்தாது. ஓகேவா, அதனால தான் IPv6 எடுத்துகிட்டு வந்தாங்க. இப்போ இதில் IPv4 அட்ரஸை மேப் பண்ணுற ஒரு விஷயமா இருந்தால் ஏ ரெக்கார்ட். AA ரெக்கார்ட் அப்படின்னு சொல்கிறது IPv6 அட்ரஸை மேப் பண்ணுறது. இப்போ ஏ ரெக்கார்ட் அப்படின்னு ஒன்று இங்கே பாருங்கள், ரெக்கார்டோட இப்போ நான் டிஎன்எஸ் சர்வருக்குள்ளே தான் இருக்கேன், நம்ம முன்னாடி காமிச்சேன் இல்லையா, எல்லாத்துலேயுமே இந்த டிஎன்எஸ் சர்வர் அப்படின்றது ரொம்ப ஈஸியாக போயிடலாம். என்னங்கன்னா உங்களோட டொமைனை நீங்கள் கிளிக் பண்ணிங்கனாவே நெக்ஸ்ட் டிஎன்எஸ் நேம் சர்வர்ஸ் கண்டிப்பாக காமிக்கும். அந்த இடத்துல நம்ம கிளிக் பண்ணோம்னா இந்த மாதிரி மேனேஜ் டிஎன்எஸ் ரெக்கார்ட்ஸ்னு இருக்கும். சரியா, முதல்ல இந்த டிஎன்எஸ் ரெக்கார்ட்ஸ்னால் என்னன்னு தெரியணும். அதாவது இப்போது உங்கள் டொமைன் இருக்குது. ஓகேவா, உங்கள் டொமைன் www.webtechacademy.com அப்படின்ற ஒரு டொமைன் இருக்குது. இந்த டொமைனை இன்னும் சில வெப்சைட்ஸில் யூஸ் பண்ணலாம் அப்படின்றதுக்காக. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து நம்ம சைட் இன்னும் டெவலப் ஆகிட்டு இருக்குது. ஓகேங்களா, இப்போ நான் வேர்ட்ப்ரெஸ்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா இதை நான் போட்டிருக்கேன். ஓகேங்களா, இப்போ இந்த வேர்ட்ப்ரெஸ்ஸில் சைட்டை சும்மா ஒரு 2 பேஜ் மட்டும் டெவலப் பண்ணி வச்சுருக்கேன், இன்னும் நிறைய டிசைன் பண்ண வேண்டியது இருக்குது. ஓகேவா, இப்போ நான் வேர்ட்ப்ரெஸ்ஸில் இதை மேப் பண்ணியிருக்கேன் இல்லையா. ஆமாம், வேர்ட்ப்ரெஸ் அப்படின்றது எல்எம்எஸ் டூல். ஓகேங்களா, லைக் நம்ம ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணி இதில் நம்ம கோடு எழுதணுன்ற எந்த அவசியமும் கிடையாது. நான் கோடு எழுதியிருக்கேன், இங்கே பாருங்கள், இதில் நான் வந்து பார்த்திங்கன்னா நான் கோடு எழுதி தான் வந்து பார்த்திங்கன்னா இது பண்ணியிருக்கேன். கோடு எழுதலாம், சரிங்களா. இப்போ நான் கோடு எழுதி தான் பண்ணியிருக்கேன். ஸோ இதில் கோடு எழுத தேவையில்லை, நம்ம வந்து சிம்பிளாக ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணிவிட்டு நம்ம ஒரு பேஜ் ரெடி பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். ஸோ இப்படி கோடு எழுதாமல் நிறைய வெப்சைட்ஸ் இருக்குது. இப்போ பிளாகர் அப்படின்னு ஒன்று இருக்குது, wix.com அப்படின்னு ஒன்று இருக்குது, அந்த மாதிரி நிறைய இருக்குது. அதை வந்து LMS டூல்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, அதாவது லேர்னிங் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த லேர்னிங் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் அப்படின்னா நீங்கள் கொடுக்க போகிற விஷயம், இப்போ நம்ம இதெல்லாம் பிளாக் வெப்சைட்டுக்கான ஒரு இது, சரிங்களா. இதிலே நம்மளால் வந்து பார்த்திங்கன்னா இ-காமர்ஸ் வெப்சைட் பண்ண முடியும், அதை மேனேஜிங்கே பண்ண முடியும், கரெக்டுங்களா. ஸோ அது நிறைய விஷயங்கள் பண்ண முடியும். பட் லேர்னிங் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் என்ன பண்ணுது அப்படின்னா நீங்கள் ஏதோ ஒரு இன்ஃபர்மேஷனை இன்டர்நெட்டில் கொடுக்க போகிறீங்க, என்ன வேணால் இருக்கும். அந்த இன்ஃபர்மேஷன் ஈவன் குட் ஆர் பேட் ஆர் நல்லது செய்யுது இல்லை கெட்டது செய்யுது, உங்களுடைய கவிதைகள் எதுவாக வேணா இருக்கட்டும். ஸோ அதை இன்டர்நெட்டில் ஹோஸ்ட் பண்ணுறதுக்கு சில பிளாட்ஃபார்ம் இருக்கும், அவங்ககிட்ட ஒரு டிஃபால்ட்டு தீம் இருக்கும். அந்த தீமில் நம்ம வந்து நம்மளுடைய சைட்டை டெவலப் பண்ணிக்கிறது. இதை ஏன் பண்ணுறாங்க அப்படின்னா, இப்போ என்னால் வந்து பார்த்திங்கன்னா லைக் இப்போ இதை ஏன் பண்ணுறாங்க அப்படின்னா LMS டூலுக்கு வந்து பார்த்திங்கன்னா நீட் இருக்குது. ஏன்னா இப்போ வந்து பார்த்திங்கன்னா என்னால் வந்து ஒரு டெவலப்பரை ஹையர் பண்ணி ஒரு சர்வரை பில்ட் பண்ணி இதெல்லாம் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். கரெக்டாக எல்லாமே ரெடியாக இருக்குது, நீ இதுக்கான வாடகைக்கு மட்டும் கொடு அப்படின்ற மாதிரி கேட்டு அரௌண்ட் 50 to 60% ஆஃப் வெப்சைட் வேர்ட்ப்ரெஸ்ஸில் தான் இருக்குது. இன்டர்நெட்டில் வெப்சைட்ஸ் இருக்குது இல்லையா, வேர்ட்ப்ரெஸ்ஸில் 50%க்கு மேலே இருக்குது. சரி, நம்ம வேர்ட்ப்ரெஸ் சைடு வந்துட்டோம். நெக்ஸ்ட் என்னென்னா
கண்டிப்பாக இந்த வேர்ட் ப்ரெஸ் பற்றி கொஞ்சம் தெரிஞ்சுங்க, கண்டிப்பாக யூஸ் ஆகும். நீங்கள் எல்லா கம்பெனியும் ஒரு வேர்ட் ப்ரெஸ் வெப்சைட் வச்சிருப்போம். இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா 43% ஆகிப்போச்சு. ஏன்னா வந்து 2025 43, அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ஓவராலாக 810 மில்லியன் வெப்சைட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அப்ராக்சிமேட்டாக இன்டர்நெட்டில் வேர்ட் ப்ரெஸில் மட்டும் வச்சு லேர்னிங் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் அண்ட் கண்டென்ட் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் இது ரெண்டுமே சொல்லலாம். ஓகேவா, நம்ம வந்து இப்போது நான் வேர்ட் ப்ரெஸோட என்னோட சைட்டை நான் மேனேஜ் பண்ணியிருக்கேன் அப்படின்ற மாதிரி சொன்னேன். ஸோ அதை மேப் பண்ணுறதுக்கு நான் ரெக்கார்டை யூஸ் பண்ணி அவன் ஒரு ஐடி கொடுத்துருப்பா, அதை நான் இதில் என்ட்ரு பண்ணனா வரும். லைக் இந்த மாதிரி. ஓகேங்களா, இந்த ஐபிஏன்னா இதில் ஒன்றும் இல்லை. இப்போ இதில் இந்த ஐபி இதில் போட்டு ஆட் ரெக்கார்டு கொடுத்தா முடிஞ்சு போச்சு. அந்த ஐபி அங்கேருந்து வரும். ஒவ்வொரு இதுலேயுமே வந்து பார்த்திங்கன்னா ஐபி கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா, இது எல்லாமே இப்போ நான் ஜோகோ மெயிலுக்காக நான் யூஸ் பண்ணியிருக்கேன். அதனால் ஜோகோவுடைய ஐபி நான் மேனேஜ் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கூகுளில் வந்து பார்த்திங்கன்னா பண்ணியிருக்கேன். ஸோ கிளாஸ் ப்ளஸில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆலியாஸை நான் ஆட் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா, கிளாஸ் ப்ளஸ் அப்படின்றது நம்ம அப்ளிகேஷன் ஹோஸ்ட்டாக இருக்கிற ஒரு இடம். ஸோ அங்கே வந்து நம்மளோட டொமைன் வரணுன்றதுக்காக இதெல்லாம் மேப் பண்ணியிருக்கேன். ஸோ எல்லா இடத்துலையும் நம்ம டொமைன்ஸ் இருக்கும். ஸோ இந்த டிஎன்எஸ் ரெக்கார்டை பேஸ் பண்ணி தான் மற்ற இடத்துல நம்ம டொமைனை எடுத்துக்குது. என்னுடைய ஜோகோ மெயில் இருக்குது, reaches@webtechacademy.com அப்படின்னு ஒன்று இருக்குது. ஓகேவா, ஸோ இந்த reaches@webtechacademy.com இங்கே நல்லா பாருங்கள். இதில் தான் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரீ லைசன்ஸ் 5 கிடைக்கும். சரிங்களா, பட் டொமைன்ஸ் போனோன்னா இங்கே ஆல்ரெடி நான் ஆட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ டொமைன் webtechacademy.com வெரிஃபைடு பை இந்த ஐடியில் வச்சு நான் வெரிஃபை பண்ணியிருக்கேன். சரிங்களா, இமெயிலில் கான்ஃபிகர் பண்ணியிருக்கேன். சரிங்களா, இந்த 3 ரெக்கார்டு இது இருக்குல்ல, எம்எக்ஸ் ரெக்கார்டு அப்படின்னு ஒன்று. இப்போ நான் ரெக்கார்டு உங்களுக்கு காமிச்சேன், அந்த மாதிரி இருக்கிறது தான் ஒன்று எம்எக்ஸ் ரெக்கார்டு. ஓகேவா, லைக் இங்கே இந்த இருக்கா, இந்த எம்எக்ஸ் ரெக்கார்டு என்ன பண்ணுன்னா மெயில் சர்வர் ரெக்கார்டு. இப்போ இந்த டொமைனை வந்து நான் மெயில் சர்வருக்காக யூஸ் பண்ணிக்கலாமா அப்படின்ற ரெக்கார்டு தான் இது. mx.mailserver.zogo.in mailserver2.zogo.in. இப்போது இதெல்லாம் வந்து அதில் நான் மேப் பண்ணதுனால தான் இங்கே வந்து எனக்கு டிக் காமிக்குது, இல்லைன்னா இன்டூ மார்க் காமிக்குது. இதை ஏன் பண்ணுறோம் அப்படின்னா, இப்போ நான் டொமைனை இவங்க ஹோஸ்டிஞ்சர் கிட்ட வாங்கிட்டேன். ஓகேவா, இந்த டொமைனை நான் ஜோகோ மெயிலில் மேப் பண்ணியிருக்கேன். அப்போ தான் என்னோட இமெயில் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொஃபஷனல் இமெயில் ஐடி. இப்போ vijayviknesh@webtechacademy.com போட்டிங்கன்னா எனக்கு மெயில் வரும். ஸோ அதுக்காக இந்த டிஎன்எஸ் வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணுறாங்க. ஓகேவா, நெக்ஸ்ட் வந்து இந்த மாதிரி ரெக்கார்ட்ஸ் நிறைய இருக்குது. யார் என்ன ரெக்கார்ட் கேட்குறாங்கன்றது முக்கியம். ஸோ ரெக்கார்டு அப்படின்றது IPv4 அட்ரஸ், WAWA ரெக்கார்டுன்றது IPv6 அட்ரஸ். அதாவது ஒரு சின்ன ஸ்டோரி, IPv4 அட்ரஸ் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து இன்னும் கொஞ்ச நாளில் கிடைக்காம போகும். ஏன் அப்படின்னா IPv4 அட்ரஸ் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தமாகவே ஒரு 4 தான், 255.255.255.255 4.3 பில்லியன் IPv4 அட்ரஸ் நம்மக்கிட்ட இருக்குது. ஓகேவா, ஆனால் இப்போ என்கிட்ட மட்டுமே ஐபி அட்ரஸை ஆக்சஸ் பண்ணக்கூடிய டிவைசஸாக 1 2 3 4 5 இப்போ என் கையில் வச்சுக்கிறது மட்டுமே 5 வச்சுருக்கேன். ஓகேங்களா, இப்போ எங்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னா எங்கள் அப்பா கிட்ட ஒரு மொபைல் ஃபோன் இருக்குது. அதுவுமே ஐபி அட்ரஸை பேஸ் பண்ணி தான் ஒர்க் பண்ணோம். சரிங்களா, அப்பா கிட்ட ஒரு மொபைல் ஃபோன், அம்மா கிட்ட ஒரு மொபைல் ஃபோன், தம்பிக்கிட்ட தங்கச்சிக்கிட்ட 4 ஃபோன், அது இல்லாமல் 2 லேப்டாப் எக்ஸ்ட்ரா இருக்குது. ஓவராலாக ஒரு 10லிருந்து 12 ஐபி அட்ரஸ் எனக்கு அதாவது என் ஃபேமிலிக்கு மட்டும் அசைன் ஆகிருக்கு. தெரிஞ்சோ தெரியாமலும் 12 ஐபி அட்ரஸ் இங்கே. இது இல்லாமல் என்னோடய ஆஃபீஸை எடுத்து பாருங்கள். அப்போ என் ஒருத்தனுக்கு மட்டுமே வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 15லிருந்து 20 ஐபி அட்ரஸ் அலோகேட் ஆகுது எவ்ரி செகண்ட். இந்த சுவிட்ச் ஆஃபில் இருந்தால் மட்டும்தான் அந்த டெம்பரவரி ஐபியாக இருந்தாலுமே அது போகும். ஓகேவா, ஸோ இந்த ஐபி வந்து பார்த்திங்கன்னா பத்தலை. ஏன்னா என் ஒருத்தனுக்கே வந்து பார்த்திங்கன்னா இது 800 பில்லியன் மக்களா, 800 கோடி பேர் கரெக்டாக டோட்டல் பாப்புலேஷன். ஸோ எஃபெக்டிவாக அசைன் பண்ண முடியும். அதுலேயும் பார்த்தீங்கன்னா சில டெம்பரவரி ஐபி அட்ரஸ், லோக்கல் ஐபி அட்ரஸ்ன்னு சொல்லிட்டு சில கிட்டத்தட்ட ஒரு 2 மில்லியன் ஐபி அட்ரஸ் வந்து பார்த்தீங்கன்னா விட்டாங்க. 2 to 3 மில்லியன் ஐபி அட்ரஸ் அது எல்லா ஆஃபீஸ்லையுமே அது இருக்கும். ஓகேங்களா, இந்த 192.168 அந்த ரேஞ்சில் வருது இல்லைங்களா, அது வந்து டெம்பரவரி ஐபி அட்ரஸ். ஸோ இதை சால்வ் பண்ணணும்னு யோசிக்கிறாங்க. நம்ம ஏன் 32 பிட்டுக்கு போகிறோம், 64 பிட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த WAWA ரெக்கார்டு IPv6 அட்ரஸுக்கு போனாங்க. இது வந்து அன்லிமிட்டட். இது நம்மளால் எவ்வளோ காம்பினேஷன் வேணாலும் போட்டுக்கலாம். இங்கே பாருங்கள், 4 காம்பினேஷன் தான். இதில் மேக்ஸிமம் இதுவே 255 தான். இது 192 இருக்கு இல்லையா, அதில் 255 நம்பர் வரைக்கும் தான் நம்மளால் ஃபில் பண்ண முடியும். இதில் 255, இதில் 255, இதில் 255, அவ்வளோதானா 4 பில்லியன் ரெக்கார்ட்ஸ் தான் நம்மளால் பண்ண முடியும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளால் எவ்வளோ வேணாலும் பண்ணிக்க முடியும். 4 டிஜிட், இங்கே வந்து 3 டிஜிட் தான், இங்கே 4 டிஜிட். அது இல்லாமல் கேபிட்டல் லெட்டர், ஸ்மால் லெட்டர், அது இல்லாமல் இந்த செமிகோலன், இந்த கோலன் அந்த மாதிரிலாம் வரதுனால நம்மளால் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் எஃபெக்டிவாக வந்து நிறைய பயன்படுத்திக்க முடியும். ஸோ இதனால தான் IPv6 அட்ரஸ் அப்படின்றது ஒன்று வந்தது. ஓகேவா, ஸோ அதை மேப் பண்ணுறதுக்கு WAWA ரெக்கார்டு. CNAME அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஆல்ரெடி ஒரு ரெக்கார்டு இருக்குது, என்கிட்ட ஒரு ரெக்கார்டு இருக்குது. என்ன இருக்குது அப்படின்னா webtechacademy.com இருக்குது. இப்போ webtechacademy.in வந்தாலும் எனக்கு இதே இடத்துக்கு தான் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆலியாஸை ஆட் பண்ணிக்கலாம். அதாவது இட்ஸ் நாட் எ சப் டொமைன், இட்ஸ் அலியஸ் டொமைன். அதாவது அதுவும் டொமைன் தான், எனக்கு இதுக்கு வந்தாலும் இங்கே ரீடைரக்ட் பண்ணிவிடு அப்படின்ற மாதிரி கேட்கலாம். நல்லா இப்போ அந்த மேலே இருக்கிற விஷயத்த கரெக்டாக நீங்கள் பார்க்கணும். சரியா,
8.8.8.8 நேற்று காமிச்சது தான். இப்போ நான் அதை அடிக்கிறேன், என்னவா மாறுதுன்னு பாருங்கள். DNS.googleனு மாறிடுச்சு. நான் கூகுள் டிஎன்எஸ்னு அடிக்கிறேன். இந்த இடத்துல நான் 2-3 இடத்துக்கு போயிட்டு வரேன், ஓகேங்களா. இப்போ அதே பேஜ் திருப்பி வருங்க பாருங்கள். ஃபஸ்ட்டு 8.8.8.8 போடுறேன், ஓகேங்களா. டிஎன்எஸ் கூகுள் வருதா, இந்த பேஜை பார்த்துங்க. அதே மாதிரி அடுத்த அட்ரஸ் நான் போடுறேன், 8.8.4.4. அதுவும் எங்கே வருது, இன்னும் IPv6 அட்ரஸை டேரெக்டாக மேப் பண்ண ஸ்டார்ட் பண்ணலை, ஓகேங்க. IPv6 அட்ரஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டில் இந்த டெஸ்டிங் பேஸ், பட் அசைன் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இப்போ அலியாஸ்க்கான வித்தியாசம் புரிஞ்சதா? அலியாஸ்னால் 2-3 இடத்துல, அதாவது மெயின் டொமைன் ஒன்று இருக்கும், அதுக்கப்புறம் நிறைய டொமைன்ஸ் இருக்கும். இதில் எங்கே வந்தாலும் எனக்கு இந்த இடத்துக்கு தான் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு மேப் பண்ணியிருப்பாங்க. MX ரெக்கார்ட்னா மெயில் எக்ஸ்சேஞ்ச் சர்வர். அதாவது இப்போ நீங்கள் இதர் ஜிமெயிலில் இல்லை அவுட்லுக்கில் ஹாட்மெயிலில் லைக் ஈவன் ஹோஸ்டிஞ்சர் கூட மெயில் வச்சுருக்காங்க. ஹோஸ்டிஞ்சர் மெயில், ஜோகோ மெயில், இந்த மாதிரி நிறைய மெயில் சர்வீஸ் ப்ரொவைடர்ஸ் மெயிலை சர்வீஸாக கொடுத்துட்ருக்காங்க. ஸோ டொமைனுக்கும் அந்த மெயில் சர்வீஸ் ப்ரொவைடருக்கும் ஒரு கம்யூனிகேஷன் வேணும் இல்லையா. நெக்ஸ்ட் TXT ரெக்கார்ட் அப்படின்றது இங்கே யூஸ்டு ஃபார் இமெயில் செக்யூரிட்டி நிறைய ப்ரோட்டோகால்ஸ் கீழே கொடுத்துருக்கேன். ரொம்ப சிம்பிளாக ஹியூமனால் ரீட் பண்ணக்கூடிய ஒரு விஷயம். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய நம்பர்ஸாக இருக்கும். அந்த கோட், அந்த லோ கோட், ஹை கோட் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய மேப் பண்ணி வச்சுருப்பாங்க, சரியா. அதை நம்மளால் புரிஞ்சிக்க முடியாது. ஆனால் TXT ரெக்கார்ட் அப்படின்றது ஹியூமனால் புரிஞ்சிக்கக்கூடிய முடியும். ஸோ இமெயில் செக்யூரிட்டிக்காகலாம் யூஸ் பண்ணுவாங்க. இப்போ இவ்வளோ நாள் சொன்னது தான் திருப்பி நம்ம எப்படி சொல்லுங்க. ரெக்கார்ட்னா அப்படின்னா IPv4 அட்ரஸு, WWAனா IPv6 அட்ரஸு, சிநேம்னா ஒரு டொமைன்லேருந்து இன்னொரு டொமைன், அதாவது ஆலியாஸாக ஆட் பண்ணி வைக்குது அப்படின்னு சொல்லியிருந்தேன் இல்லையா. அது MX ரெக்கார்ட்னா மெயில் சர்வரை மாற்றி விடுது, அதாவது மெயில் சர்வர். இப்போ ஜோகோ மெயிலில் நான் ஆட் பண்ணி காமிச்சேன் இல்லையா, ஸோ அது. ஸோ இது எல்லாமே வந்தீங்கன்னா DNSக்குள்ளே இருக்கக்கூடிய ரெக்கார்ட். நெக்ஸ்ட்டு TXT ரெக்கார்ட் தான் இங்கே நீங்கள் தனியாக பார்க்கணும். என்னென்னா TXT ரெக்கார்டில் நாட் ஓன்லி நம்ம ஹியூமன் ரீடபிள் மட்டும் கிடையாது, சரியா. அது இல்லாமல் அதில் ஒரு 3 முக்கியமான ப்ரோட்டோக்கால் இருக்குது. ஒன்று SPF, சென்டர் பாலிசி ஃப்ரேம் ஒர்க் அப்படின்னு ஒன்று இருக்குது. ஸோ இது என்ன பண்ணும் அப்படின்னா இமெயில் ஸ்பூஃப் ஆகிறது. லைக் வந்து இப்போது ஃப்ளிப்கார்ட் வெப்சைட் மாதிரி நீங்கள் இன்னும் நிறைய ஃப்ளிப்கார்ட் வெப்சைட் நீங்கள் பார்த்துருப்பீங்க வேறு ஒரு லிங்க்கில் போயிட்டு, ரைட். க்ளவுண்ட் வெப்சைட் அது வந்து இமெயில் ஸ்பூஃப் பண்ணுது. ஆக்சுவலாக அது வந்து அங்கே நடக்கிறது ஸ்கேம், ஓகேவா. ஸோ இந்த மாதிரி ஒரே மாதிரியான வெப்சைட்ஸை வந்து இப்போ நம்ம அதை கண்டுபிடிச்சா தான் நம்ம பண்ண முடியும். ஏன்னா எனக்கு ஃபுல் ரைட்ஸ் இருக்குது. நான் ஃப்ளிப்கார்ட்டோட டிசைனை அப்படியே நான் வந்து அவன் கோடை காப்பி பண்ணாமல் நான் ஓனாக கோடு எழுதி பண்ணுறதுக்கு எனக்கு ஃபுல் ரைட்ஸ் இருக்குது. நான் ஃப்ளிப்கார்ட்டுக்கு பதிலாக என்னுடைய இப்போ வெப்டெக் அகாடமின்னு போட்டுட்டு எக்ஸாக்டாக ஃப்ளிப்கார்ட் வெப்சைட் எப்படி இருக்கோ அதே மாதிரியான வெப்சைட் நான் என்னோடய தீமில் நான் கோட் பண்ணுங்க. அவனோட கோடை மட்டும் திருடி நான் பண்ணக்கூடாது, அவ்வளோதான். தட்ஸ் த ஒன்லி ரூல். எனக்கு அதை பிடிச்சிருக்கு, நான் பண்ணுவேன்னா பண்ணலாம், ஆனால் நீ கோடை எழுதிக்கணும். இப்போ ஒரே மாதிரி நிறைய தீம் வெப்சைட்ஸ் இருக்குது, தீம்டு வெப்சைட்ஸ் இருக்குது. அப்போ வந்து அது மேலே கேஸ் போடணும் இல்லையா. ஸோ ரெகுலேஷன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அப்படி தான் இருக்குது. ஆனால் ஃப்ளிப்கார்ட் வெப்சைட் அந்த லிங்க்லேயே வந்து பார்த்தீங்க கிளிக் பண்ணும்போது வேற ஒரு பேஜுக்கு போகும். ஸோ அந்த ஸ்பூஃபிங் நடக்குது இல்லையா, flipkart.com தான் நம்ம போவோம். ஆனால் வெப்சைட் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவல் ஃப்ளிப்கார்ட்டுக்கு போகாமல் அந்த ஃபேக் ஃப்ளிப்கார்ட்டுக்கு போகும். இது நடந்திருக்கு, நிறைய முறை ஃப்ளிப்கார்ட்டுக்கு நடந்திருக்கு. அதை ப்ரிவென்ட் பண்ணுறதுக்கு இந்த TXT ரெக்கார்ட் DNS சர்வரில் ரொம்ப முக்கியமான ஒன்று, சரியா. அதில் SPF சென்டர் பாலிசி ஃப்ரேம் ஒர்க் யூஸ் ஆகுது. டொமைன் கீஸ் ஐடென்டிஃபைடு மெயில், அதாவது இமெயிலோட இன்டெகிரிட்டி, இமெயில் வந்து கரெக்டாக இருக்கா அப்படின்னு செக் பண்ணுறதுக்கு இந்த டொமைன் கீஸ் ஐடென்டிஃபைடு மெயில் வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் ஆகுது. இது எல்லாமே ஒரு ஃப்ரேம் ஒர்க், இதெல்லாம் ஒரு பாலிசி, இதெல்லாம் செட் ஆஃப் ரூல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி TXT ரெக்கார்ட்ஸில் இருக்குது. டிமார்க் அப்படின்றது டொமைன் பேஸ்டு மெசேஜ் ஆத்தென்டிகேஷன். இப்போது நம்ம வாட்ஸ்அப்பில் ஒரு மெசேஜ் பண்ணுறோம் டேரெக்டாக. இப்போ நான் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் வந்து கார்த்திக்கு வந்து ஹாய் கார்த்திக் அப்படின்னு மெசேஜ் பண்ணேன்னா டேரெக்டாக ஹாய் கார்த்திக்னு வராது. இட்ஸ் என்கிரிப்டட் மெசேஜ். அந்த என்கிரிப்டட் மெசேஜோட கீயை நீங்கள் போட்டதுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு ஹாய் கார்த்திக்னு ஓப்பன் ஆகும். ஸோ இது வந்து வாட்ஸ்அப் பேஸ்டு மெசேஜ் ஆத்தென்டிகேஷன் அப்படின்னு சொல்லிக்கலாம். அதே மாதிரி டொமைனை பேஸாக வச்சு நீங்கள் வந்து webtechacademy.comல தான் நம்ம இமெயில் அனுப்புகிறோம், கரெக்டாக. என்னதான் ஜோகோ மெயிலில் மெயில் அனுப்பிச்சாலும் இட்ஸ் எவ்ரி டைம் கம்ஸ் டு த ஹோஸ்டிஞ்சர் சர்வர். அந்த ரெக்வஸ்ட்டை ஹிட் அடித்து அது சரிதானு வெரிஃபை பண்ணிட்டு தான் அது வந்து நமக்கு வந்து மெயிலை ரிசீவ் பண்ணுறதும் சென்ட் பண்ணுறதும் நடக்கும். கம்பேரிட்டிவ்லி நீங்கள் வாட்ஸ்அப்போட சர்வரை வாட்ஸ்அப் மெசேஜ் ஸ்பீடை விட ஜோகோ மெயில் சர்வரோட ஸ்பீடு வந்து ஸ்லோவாக இருக்கும். கம்பேரிட்டிவ்லி வாட்ஸ்அப்பில் பண்ணுற மெசேஜ், நம்ம மொபைலில் பண்ணுற மெசேஜை விட நம்ம மெயில் சர்வீசஸில் பண்ணுற மெசேஜ் வந்து ஸ்பீடு கம்மியாக இருக்கும். ஏன் அப்படின்னா, ஏன்னா அவன் டேரெக்டாக அனுப்பல, அவனோட சர்வர்லேருந்து மட்டும் அனுப்பல, அது வந்து வேற ஒரு சர்வருக்கு போயிட்டு அந்த ரெக்வஸ்ட்டை வாங்கிட்டு வந்தால் நமக்கு மெசேஜ் பண்ணுது. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா சம்டைம்ஸ் இந்த மாதிரி நடக்கும். அடுத்து டிஎன்எஸில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய கமெண்ட்ஸ் இருக்குது. லைக் வந்து இப்போது நம்மளோட டிஎன்எஸ் பார்க்கணும் அப்படின்னா இந்த கமெண்ட்டை நீங்கள் நார்மலாக டைப் பண்ணி பாருங்கள். இந்த IP config display DNS அப்படின்ற இந்த கமெண்ட் போட்டால் என்ன பண்ணும் அப்படின்னா,
நம்ம இப்போ எந்தெந்த டிஎன்எஸ்லாம் சர்வர்லாம் நம்ம ஹிட் அடிச்சிருக்கோம் அப்படின்ற எல்லா விஷயமும் வரும். நம்மளுடைய ஒவ்வொரு ரெக்கார்டுமே வருது பாருங்க. இல்லை இப்போ கரண்ட்டாக உங்களுக்கு இப்போ மைக்ரோசாஃப்டில் டீம்ஸ் வந்து வச்சுருக்கேன். ஸோ அந்த டீம்ஸை நான் ரெக்கார்ட் பண்ணி இப்போ எனக்கு வந்து இட்ஸ் நாட் அபவுட் த டைம் லிமிட். நீங்கள் கேட்சை கிளியர் பண்ணாலும் அது எத்தனை வருஷம் ஆனாலும் அப்படியே தான் இருக்கும். இப்போ இதுக்குன்னு ஒரு டைம், அதாவது கேட்சைக்குன்னு ஒரு டைம் லிமிட் கிடையாது. இல்லை பர்சன்டேஜ் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் லோக்கல் டெம்பை காமிக்கிறேன் சரிங்களா. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா 384 ஐட்டம்ஸ் இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா க்ரோமில் நிறைய இருக்குது, கிரியேட்டிவ் க்ளவுடில் இருக்குது, எட்ஜில் இருக்குது. ஸோ இதில் நான் எங்கே என்ன பண்ணியிருக்குன்னு எனக்கே தெரியாது சரியா. இதில் டிஎன்எஸ் சர்வர் எங்கே ஸ்டோர் ஆகிருக்குன்னு நமக்கு தெரியாது. ஆனால் அதெல்லாம் இப்போ டீம்ஸ் நான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன், ஸ்கைப் எடுத்துகிட்டு வந்து இதெல்லாம் மைக்ரோசாஃப்ட் எப்பயுமே ஆக்டிவாக இருக்கும். நீங்கள் பார்க்குறது மேக்ஸிமம் மைக்ரோசாஃப்ட் பார்ப்பீங்க. அதுக்கப்புறம் டிஜிசிஆர்டி அப்படின்ற ஒரு வெப்சைட்டை நீங்கள் பார்க்கலாம். office.com, அதாவது மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸ் 365, அவுட்லுக்கோட மெயிலு, இந்த மாதிரி போனால் நிறைய போயிட்டே இருக்கும். இங்கே பாருங்கள் மைக்ரோசாஃப்டோட ஸ்டோரு, ஏன்னா இதெல்லாம் லோக்கலாக ஸ்டோராக இருக்குது சரிங்களா. ஆஃபீஸ் ஆப்ஸ் லைவாக இருக்கிறது மைக்ரோசாஃப்ட். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் வந்துகிட்டே இருக்குது பாருங்கள். இன்டெல் வெப்சைட்டுக்கு அதாவது நம்ம ப்ராசஸர் இருக்குது இல்லையா, அதோட டேட்டா எங்கே இருக்குது அப்படின்றத அதை கொடுக்கறது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம லொக்கேஷன் கொடுக்கறதுக்கு எல்லாம் இருக்குன்னு சொல்ல முடியாது. ஏன்னா இது லோக்கலாக ஸ்டோராக இருக்கிற விஷயம். நான் முந்தா நேற்று தான் கிளியர் பண்ணேன், அதனால் நிறைய விஷயங்கள் போயிடுச்சு. இல்லைனா இன்னும் அதிகமாக வந்து இதுக்கே வந்து பார்த்திங்கன்னா இவ்வளோ வருது. ஸோ இப்போ ரீசெண்டாக இந்த 2 நாளில் யூஸ் பண்ண அந்த விஷயங்கள் தான் இதில் இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா நான் மேனுவலாக கிளியர் பண்ணிட்டேன். ஸோ அந்த டெம்பரவரி ஃபைல்ஸை நீங்கள் கிளியர் பண்ணாத வரைக்கும் இதோட லிஸ்ட் ரொம்ப பெருசாக போயிட்டுருக்கும். அடுத்து ஃப்ளஷ் டிஎன்எஸ் அப்படின்ற ஒரு இது இருக்குது சரிங்களா. அதே ஐபி கான்ஃபிக் ஃப்ளஷ் டிஎன்எஸ் அப்படின்னா, இப்போது நம்ம ஆர்கனைசேஷனுக்குள்ளே இருக்கோம். அந்த ஆர்கனைசேஷனுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 100 சிஸ்டம் இருக்குதுன்னு வச்சுப்போம். நம்மக்கிட்ட ஐபி வந்து பார்த்திங்கன்னா ஒரு 80 தான் அவைலபிள் இருக்குது. ஐபிஸ் வந்து லோக்கல் ஐபி 80 தான் நம்ம அப்ரூவ் கொடுத்துருக்கோம் ஓகேவா. அப்படி ஒரு சூழ்நிலை இருக்குது அப்படின்னா அந்த 80 ஐபி தாண்டி 81வது ஒரு ஐபி வர சொல்ல அவனுக்கு இன்டர்நெட்டோ இல்லை டொமைனோ கனெக்ட் ஆகாது. ஆனால் 80 ஐபியில் ஆல்ரெடி 20 பேர் வீட்டில் இருக்கான், 50 பேர் தான் கனெக்ட் பண்ணியிருக்கான், 30 ஃப்ரீயாக இருக்குது. அப்போ அந்த 30 நம்ம ஃப்ரீ பண்ணி விடணும் இல்லையா. அப்போது இந்த மாதிரி ஐபி கான்ஃபிக் // டிஎன்எஸ் அப்படின்னு போட்டிங்க அப்படின்னா, அதாவது டிஎன்எஸ் ரிசால்வர் கேட்ச் இருக்குது இல்லையா. டிஎன்எஸ் ரிசால்வரில் நம்ம வந்து ஒரு கேட்சை வச்சுருப்போம், அது எல்லாமே கிளியர் ஆகிடும். ஆமாம், இது நம்ம லோக்கல் சிஸ்டத்துக்கும் பண்ணலாம். அதே நேரத்தில் நம்ம சர்வரில், இப்போ நம்ம லோக்கல் சர்வரில் வந்து பார்த்திங்கன்னா டிஎன்எஸ்ஸை மேப் பண்ணியிருக்கோம் இல்லையா, அந்த இடத்துல போய் பண்ணாலுமே இது கிளியர் ஆகும் ஓகேங்களா. வென் வி ஆர் யூசிங் த விண்டோஸ் சர்வர் ஓகேவா. இதுவே வந்து லினக்ஸ் வச்சுருந்தோம் அப்படின்னா ஒன்றும் இல்லை, சேம் தான். இதுக்கு ஒரு இது இருக்குது, என்னது கமெண்ட் இருக்குது. அந்த கமெண்ட் கொடுத்தோம்னா ஒர்க் ஆகும் ஓகேவா. edit.etc.resolve.config அப்படின்னு ஓகேவா. கொஞ்சம் பெரிய டாபிக் தான். டிஎன்எஸில் இன்னொரு ஸ்லைடு இருக்குது, அதை கொஞ்சம் சீக்கிரம் முடிச்சிடலாம் சரிங்களா. இன்னொரு ½ hour நம்ம எல்லாத்தையும் முடிச்சிடலாம் சரிங்களா. சரி, பப்ளிக் டிஎன்எஸ் சர்வீசஸில் இப்போ இந்த கூகுள், க்ளவுட்ஃப்ளேர், ஓப்பன் டிஎன்எஸ் இது எல்லாமே இருக்குது அப்படின்றதுக்கான ஒரு சின்ன ஐபி அட்ரஸ். அதாவது நம்ம டிஎன்எஸை செக் பண்ணுறதுக்காக இப்போ 8.8.8.8னா கூகுளோட டிஎன்எஸ் சர்வர் ஓப்பன் ஆகும். நான் இன்னும் அதை என்ன பண்ணணும்னு நான் சொல்லி கொடுக்கல கரெக்டாக. இப்போ இங்கே கொடுத்துருக்கேன். இப்போ நம்மளோட இங்கே ரிசால்வ் ஒரு பட்டன் இருக்குது, இங்கே ஏ ரெக்கார்ட்ஸ் இருக்குது, இதெல்லாம் இருக்குது இல்லையா. இது எல்லாமே இது எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கு உங்களுக்கு, ஹோஸ்ட் இன்ஜினில் பார்த்தோம் ஓகேவா. இப்போது இதில் என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஜஸ்ட்டு நம்ம வந்து இப்போ நான் ஏ ரெக்கார்டை வச்சுக்கிட்டு கிளியர் பண்ணேன் அப்படின்னா அது வேறு ஒன்று கொடுக்கும், ஏ ரெக்கார்டு கொடுக்கும் ஓகேவா. ஸோ இதை வச்சு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, லைக் நம்ம ஆக்சுவலாக நம்மளுடைய சர்வர் இருக்குது இல்லையா, நம்மளுடைய ஹோஸ்ட் இன்ஜின் சர்வர் இருக்கு இல்லையா. ஸோ அங்கே வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரியான ஒரு கமெண்ட் இருக்கிறதுனால தான் நம்மளால் வந்து பார்த்திங்கன்னா பப்ளிக்காக நம்மளோட வெப்சைட்ஸ்லாம் ஆக்சஸ் பண்ண முடியுது ஓகேவா. ஸோ அது அந்த மாதிரி நிறைய கொடுக்குறாங்க. அதில் கூகுள் டிஎன்எஸ், க்ளவுட்ஃப்ளேர் டிஎன்எஸ், ஓப்பன் டிஎன்எஸ் அந்த மாதிரியான வெப்சைட்ஸ்லாம் இருக்குது. டிஎன்எஸை ட்ரபிள் ஷூட் பண்ணணும். இப்போ வந்து இப்போ வெப்டெக் அகாடமிக்கு என்ன ஐபின்னு உங்களுக்கு தெரில ஓகேவா. அப்போ என்எஸ் லுக்கப் webtechacademy.com விண்டோஸில் இதை நம்ம போட்டோம் அப்படின்னா என்னோடய அட்ரஸ் IPv6 அட்ரஸ் எடுத்துகிட்டு வந்துச்சு ஓகேவா. IPv4 அட்ரஸும் எடுத்துகிட்டு வந்துச்சு. என்னுடைய ஐபி தெரியல அப்படின்னா என்னோடய ஐபி டேரெக்டாக நீங்கள் போட்டிங்கன்னா என்னோடய வெப்சைட் ஓப்பன் ஆகுமானா ஆகாது. ஏன்னா அதுக்கான நான் அப்ரூவல் நான் கொடுக்கல. டிஎன்எஸ் சர்வரில் போய் தான் எடுத்துகிட்டு வரணும்னு என்னோடய டிஃபால்ட்டான விஷயங்கள் அப்படியே வச்சுருக்கேன் ஓகேவா. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா டிக் www.webtechacademy கொடுத்துருக்கேன் ஓகேவா. அதாவது டிஎன்எஸோட என்டையர் விஷயங்கள் வேணும், டீட்டெயிலாக வேணும் அப்படின்னா DIG அப்படின்னு போட்டால் வரும்
ஓகேவா? இது முன்னாடி பண்ணி காமிச்சிட்டேன். ஃப்ளஷ் டிஎன்எஸ்னா கேட்சை கிளியர் பண்ணோம் அப்படின்னு. சரியா? இந்த பிங் www.webtechacademy.com அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா, இந்த பிங் www.webtechacademy, இந்த வெப்டெக் அகாடமி நம்ம கம்யூனிகேஷனில் இருக்கா இல்லையான்றதை கண்டுபிடிக்கிறது. ஓகேவா? நான் webtechacademy.com கொடுத்தேன். இது இந்த கமெண்ட் ப்ராம்ப்ட் வந்து இன்டர்நெட்டில் போயிட்டு சர்ச் பண்ணி எடுத்து நேற்று நம்ம google.com பார்த்தோம் இல்லையா? இப்போ அது கனெக்ஷனில் இருக்கா இல்லையா, லைவில் இருக்கா இல்லையா அப்படின்றத செக் பண்ணுறதுக்காக. ஓகேவா? சரி, இவ்வளோ நேரம் நம்ம டிஎன்எஸை பற்றி சில விஷயங்கள் பார்த்தோம். ஓகேவா? இதோட டிஎன்எஸ் முடிஞ்சிச்சானா இல்லை. ஆக்சுவலாக நான் என்ன பண்ணுவேன்னா, இதை ஒரு நாள் கிளாஸ் ஆகும், இன்னொரு நாள் கிளாஸ் வந்து பார்த்தீங்கன்னா இதை வைப்பேன். செக்யூரிட்டி ரிலேட்டடாக வந்து பார்த்தீங்கன்னா இருக்கிற எல்லா கான்செப்டும். இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது அட்வான்ஸ்டு டிஎன்எஸ் கான்செப்ட்ஸ். இப்போது இந்த பேசிக் டிஎன்எஸ் கான்செப்ட்ஸுக்கும் அட்வான்ஸ்டு டிஎன்எஸ் கான்செப்ட்டுக்கு என்ன பெரிய வித்தியாசம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ இவ்வளோ நேரம் நம்ம இதை எப்படி பண்ணுறதுன்னு பார்த்தோம். அதுக்கு பின்னாடி என்ன நடக்குது அப்படின்றத தெரிஞ்சுக்கணும் இல்லையா? வி ஆர் கிரியேட்டிங் ஒரு மேனுஃபேக்சரிங்கில் நம்ம வந்து ட்ரெஸ்ஸை வந்து மேனுஃபேக்சரிங் பண்ணுறாங்கன்னா நம்ம ட்ரெஸ்ஸை காசு கொடுத்துட்டு வாங்கிட்டு வரோம். சரிங்களா? அதுக்கு பின்னாடி எவ்வளோ பேர் வேலை செய்கிறாங்க, நூல் எப்படி மேனுஃபேக்சரிங் பண்ணுறாங்க, அந்த மிஷினரிஸ் எப்படி மேனுஃபேக்சரிங் பண்ணுறாங்க, ப்ரொடக்ஷனில் எப்படி நடக்குது, எவ்வளோ வேஸ்டேஜ் போகுது, இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும் இல்லையா? ஸோ ஆஸ் எ ப்ரொஃபஷனலாக நம்ம வந்து பேக் எண்டில் நடக்கிறது நம்ம தெரிஞ்சுக்கணும். இட்ஸ் நாட் அபவுட் ஹவு தே ஆர் மேக்கிங் த டிஎன்எஸ் சர்வர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா சர்வரை மேக் பண்ணுறது எல்லாமே நம்ம கம்ப்யூட்டரை ரெடி பண்ணுற மாதிரி நம்ம அதை எடுத்து வச்சுருவோம். ஓகேவா? ஸோ இப்போ இந்த டிஎன்எஸ் சர்வரில் நம்ம பார்க்க போகிறது ஃபஸ்ட்டு விஷயம் நம்ம பார்க்க போகிறது என்னென்னா டிஎன்எஸ் செக்யூரிட்டி எக்ஸ்டென்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இப்போது வந்து ஒரு டிஎன்எஸ் வந்து செக்யூரிட்டி இல்லாமல் டிசைன் பண்ணுறாங்க அப்படின்னா அது வல்னரபிள் ஆகிடும். வல்னரபிள்னால் அட்டாக்குக்கு உள்ளாக்கப்படும், யார் வேணாலும் உள்ளே வரலாம் அப்படின்ற மாதிரி வரும். ஸோ அப்போது டிஎன்எஸ்க்கு என்ன பண்ணுது அப்படின்னா டிஜிட்டல் ரெக்கார்ட்ஸை சிக்னேச்சராக ஆட் பண்ணுது. லைக் இப்போது ஒரு மர்டர் நடக்குது. அந்த மர்டரில் வந்து பார்த்திங்கன்னா ஃபாரன்சிக் டிபார்ட்மெண்ட் வந்து என்ன பண்ணுவாங்க, ஃபிங்கர் பிரிண்ட் இருக்கா, யாரெல்லாம் வந்திருக்காங்க, ஏதாவது தடயம் கிடைக்குதா, அந்த ஸ்மெல்லை வச்சு டாகை வச்சு என்ன பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் பார்ப்பாங்க இல்லையா? ஈவன் தலைமுடி கிடைச்சா கூட அதுலேருந்து டிஎன்ஏ எடுத்து அந்த டிஎன்ஏ மூலயமா இவன் தான்றதை கன்ஃபர்மேஷன் பண்ணலாம். ஸோ இது வந்து நார்மல் ரியல் லைஃப் நடக்குது. டிஜிட்டல் சிக்னேச்சர் அப்படின்றது இப்போது நீங்கள் தான் வந்துட்டு போனீங்க அப்படின்றதுக்கான ஒரு அத்தாட்சி. இப்போது என்னென்னலாம் ஸ்டோர் பண்ணோம் அப்படின்னா, இப்போது நான் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ என்னோடய வெப்சைட்டுக்கு வரீங்க. சரியா? அது எனக்கு தெரியாது, ஆனால் என்னோடய டிஎன்எஸ் சர்வரில் வந்து பார்த்தீங்கன்னா என்னால் பார்க்க முடியும் யார் யார் வந்துட்டு போயிருக்கா, எந்தெந்த ஐபியிலிருந்து வந்துட்டு போயிருக்கு. இது வந்து அவ்வளோ ஈஸியாக வந்து யாராலையும் ஓப்பன் பண்ண முடியாது. ஸோ அன்டில் ஆர் அன்லெஸ் இட்ஸ் நீடட் ஃப்ரம் த கவர்மெண்ட் அப்படின்னா தான் நம்மளால் பார்க்க முடியும் டிஜிட்டல் சிக்னேச்சர் அப்படின்றது. ஏன்னா நம்ம என்ன வேணாலும் பார்த்துருக்கலாம். கரெக்டாக? ஸோ எதர் நம்ம யூடியூப் பார்த்துருக்கலாம், ஃபேஸ்புக் பார்த்துருக்கலாம், ஈவன் 18+ வெப்சைட் பான் வெப்சைட் கூட பார்த்துருக்கலாம். கரெக்டாக? இதை வந்து நான் பப்ளிக்காக இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் வெப்சைட் ஓனர், நீங்கள் வந்து இப்போ கார்த்திக்ன்றவர் என்னோடய வெப்சைட்டை வந்து பார்த்துட்டு போகிறீங்க. ஸோ இதே மாதிரி நீங்கள் நிறைய வெப்சைட் பார்த்துட்டு போகிறீங்க அப்படின்னா அந்த வெப்சைட்டுக்கு இந்த ஒரு பர்டிகுலர் பர்சன் தான் காமிச்சா அந்த இடத்துல வந்து தனி மனித சுதந்திரம் அப்படின்றது வந்து பாதிக்கப்படுது இல்லையா? அதனால் வந்து அந்த செக்யூரிட்டிலாம் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டைட்டாக வச்சு நீங்கள் வந்துட்டு போனதுக்கான அடையாளம் இருக்கும். பட் அன்டில் ஆர் அன்லெஸ் இட்ஸ் நீடட் ஃப்ரம் த கவர்மெண்ட் அப்படின்னா மட்டும் தான் அதை ஓப்பன் பண்ணி பார்க்க முடியும். மொத்தமே 2 பேரால் தான் பார்க்க முடியும். ஒன்று கவர்மெண்ட் தேவை அப்படின்னா அந்த ரெக்கார்ட்ஸை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். 2வது அதை மேனுஃபேக்சரிங் பண்ணி ஸ்டோர் பண்ணி வைக்கிறாங்க இல்லையா, அவங்களால பார்க்க முடியும். ஆனால் வந்து அதை பெருசாக வந்து பார்த்திங்கன்னா மைண்ட் பண்ணிக்க மாட்டாங்க. ஸோ இது எப்படி வேலை செய்யுது அப்படின்னா, வாட்ஸ்அப்பில் எப்படி சொல்லியிருந்தேன், நம்ம கொடுக்குற மெசேஜஸ் வந்து பார்த்திங்கன்னா என்கிரிப்ட் ஆகி அதுக்கான ஒரு கீ வந்து பார்த்திங்கன்னா உங்ககிட்ட ஜென்ரேட் ஆகும். அந்த கீயும் அந்த என்கிரிப்ஷன் டிஎன்எஸ்குள்ளே யாராவது ஒருத்தர் வரும்போது வரத்துக்கான அத்தாரிட்டிவ் கீ எடுத்துகிட்டு வரலாம் வர முடியாது. இப்போ webtechacademy.com வரீங்க அப்படின்னா நான் பப்ளிக்காக அதை விட்டுருக்கேன். அதனால் எங்கேருந்து யார் பார்த்தாலும் பார்க்க முடியும். வெப்சைட்ஸை மட்டும் தான் பார்க்க முடியும். வேறு எந்த டேட்டாவும் பார்க்காத மாதிரி தான் நான் செக்யூரிட்டியாக வேர்ட்பிரஸில் ஹோஸ்ட் பண்ணியிருக்கேன். அந்த மீதியெல்லாம் வேர்ட்பிரஸ் பார்த்துக்கும். யார் வேணாலும் வரலாம் அப்படின்றது பப்ளிக் கீ கிரிப்டோகிராஃபி. யார் வேணாலும் வரலாம் பார்க்கலாம் அப்படின்றது அந்த ஒரு பர்டிகுலர் பேஸை பார்க்குறது. ஓகேவா? RRIG அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா சிக்னேச்சர் ரெக்கார்ட்ஸ். இது வந்து நம்ம தான் வந்துட்டு போகணுன்றதுக்கான ஒரு ரெக்கார்டை நம்ம விட்டுட்டு போவோம். ஸோ இது எதுக்காகனா இது ஆத்தென்டிகேட்டடாக இருக்கணும் அப்படின்றதுக்காக. இப்போது நான் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் என்னோடய டொமைன் வாங்கியிருக்கிற அந்த ஒரு இடத்தையும் காமிக்கிறேன். இப்போ என்னோடய டொமைனை நான் கிளிக் பண்ணால் டிஎன்எஸ் நேம் சர்வர் இருக்குங்களா? இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா டிஎன்எஸ் செக்னே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடம் இருக்குது. சரிங்களா? இந்த இடத்துல நான் டிஃபால்ட்டாக இருக்கிறத அப்படியே விட்டு வச்சுட்டேன். இப்போது நான் யாருக்காவது ஏதாவது ஆக்சஸ் கொடுக்கணும் அப்படின்னு நினச்சேன்னா இப்போது எந்த ப்ரோட்டோக்காலை பேஸ் பண்ணி இப்போ இந்த ஆக்சஸ் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா கீ டேக் அண்ட் டைஜஸ்ட் டேக் வந்து பார்த்திங்கன்னா நான் மற்றவங்க கிட்டேருந்து வாங்குற மாதிரி இருக்கும். ஸோ இப்போ வரைக்கும் எனக்கு டிஎன்எஸ் செக் தேவைப்படலை, அதனால் நான் எந்த ரெக்கார்டும் ஆட் பண்ணலை. ஆனால் டிஎன்எஸ் ரெக்கார்டு தேவைப்பட்டுச்சு, அதை ஆட் பண்ணியிருக்கேன்.
இப்போ இது ரெண்டுத்துக்கு என்ன வித்தியாசம் அப்படின்னா, டிஎன்எஸ் ரெக்கார்டு இருந்தால் உங்களோட டிஎன்எஸ் சர்வரை வச்சு, அதாவது இப்போ இந்த டிஎன்எஸ் ரெக்கார்டை வச்சு தான் இங்கே webtechacademy.com அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா இங்கே மெயில் சர்வராக வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. சரிங்களா? வழக்கமாக நீங்கள் gmail.com இல்லை outlook.com இல்லை microsoft.com அந்த மாதிரி தான் இருக்கும். ஓகேவா? இப்போ நம்மளுடைய டொமைனோட பேர்லேயே வேணுன்றதுக்காக நான் மெயில் சர்வரை ஜோகோவுடைய மெயிலோட பிளேஸில் ஃப்ரம் டிஎன்எஸ் ரெக்கார்ட்ஸ்லேருந்து இங்கே பண்ணியிருக்கேன் பாருங்கள். இந்த digiset.com, இந்த pk. இதெல்லாம் சரிங்களா? இதுக்கும் அதுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா mail.mx ரெக்கார்ட், zogo.in இதெல்லாம். ஓகேவா? நிறைய ரெக்கார்ட் கொடுப்பாங்க. இந்த ரெக்கார்ட் ஜோகோ மெயில் வந்து பார்த்தீங்கன்னா டொமைன் கீயே வந்து பார்த்தீங்கன்னா இதுதான். ஓகேவா? ஸோ இப்போ வந்து இந்த ரெக்கார்டு இருக்கு இல்லையா, இந்த ரெக்கார்டை நம்ம ஆட் பண்ணதுனால தான் ஒர்க் ஆகுது. ஸோ இப்போது இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து டைப் வைக்கிற மாதிரி செக்யூர்டாக நிற்கணும். இப்போ வந்து மைக்ரோசாஃப்ட் வந்து Cloudflare அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து வச்சு தான் ஆன்டிவைரஸாக வச்சுருக்காங்க. கரெக்டாக? இப்போ மைக்ரோசாஃப்ட் வந்து இப்போ நம்ம எப்படி நம்ம K7 செக்யூரிட்டி, அவாஸ்ட் இந்த மாதிரி ஆன்டிவைரஸ் யூஸ் பண்ணுறோம் இல்லையா, அதே மாதிரி மைக்ரோசாஃப்டோட என்டையர் ப்ராடக்ட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா க்ரௌட் ஸ்ட்ரைக் அப்படின்ற அந்த ஒரு இதுதான் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ அவங்க கிட்ட இந்த க்ரௌட் ஸ்ட்ரைக் கிட்ட என்டையர் செக்யூரிட்டி கொடுக்குறேன்னு சொல்லிட்டு இங்கே கீ டேக் பண்ணி வச்சிருப்பாங்க. டிஎன்எஸ் ஸ்பூப்பிங், கேட்சே பாய்சனிங் அப்படின்னா என்ன? முன்னாடி நான் வெப்சைட்டை வந்து ஸ்பூப் பண்ணுறாங்கன்னு சொல்லியிருந்தேன். ஓகேவா? டிஎன்எஸ் ஸ்பூப்பிங் அப்படின்றது லைக் இப்போ வந்து ஒரு வெப்சைட் இருக்குது, அந்த வெப்சைட்டுக்கு வந்து கண்டிப்பாக டிஎன்எஸ் அட்ரஸ் இருக்கும் இல்லையா, அதாவது ஐபி அட்ரஸ் இருக்கும். அந்த ஐபி அட்ரஸ் தான் டிஎன்எஸ்ல ஸ்டோர் ஆகிருக்கும். ஸோ நம்ம டிஎன்எஸை குழப்பி விட்டா, டிஎன்எஸ் சர்வரை குழப்பி விட்டா, ஸோ டிஎன்எஸை குழப்பி விட்டு ஆக்சுவலாக இப்போ www.webtechacademy.comக்கு ஒரு பர்டிகுலர் அட்ரஸ் இருக்கும். ஆனால் அங்கே போகாமல் வேறு ஒரு இடத்துல போயிட்டு இருக்கிற விஷயங்களை எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறது. அது லைக் எக்ஸாம்பிள் ஃப்ளிப்கார்ட் தான். எல்லா விஷயத்துலையும் மாட்டினது ஃப்ளிப்கார்ட் நான் கண்ணதில் பார்த்துருக்கேன். கேட்சே பாய்சனிங் அப்படின்றது அது சர்வரெலாம் ஒன்றும் பண்ணாது. உங்களோட லோக்கல் சிஸ்டத்தில் நீங்கள் ஸ்டோர் பண்ணி வைக்கிறீங்க இல்லையா, அந்த கேட்சே ஸ்டோராக இருக்கும். அந்த கேட்சே வந்து பார்த்திங்கன்னா என்ன ஆகும் அப்படின்னா, நம்மளோட அட்ரஸை மாற்றி விட்டோம். இப்போ நம்ம லோக்கல் கேட்சில் வந்து பார்த்தீங்கன்னா டிஎன்எஸ் சர்வர் இங்கே இருக்குது, ஸோ இந்த இடத்துக்கு போகணும்னு சொல்லிட்டு நம்ம வச்சுருப்போம். ஆனால் அங்கே போகாத வேறு இடத்துக்கு போகணும்னு சொல்லிட்டு ரீடைரக்ட் பண்ணி விட்டுடுச்சு அப்படின்னா, ஸோ கடைசி வரைக்குமே தேட முடியாது. கேட்சே பாய்சனிங் ஒன்று நடந்துச்சுன்னா நம்ம கண்டுபிடிக்கிற வரைக்கும், கிளியர் பண்ணுற வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்மளால் வந்து பார்த்தீங்கன்னா கண்டே பிடிக்க முடியாது. ஆக்சுவல் ஃப்ளிப்கார்ட்டை தான் நம்ம வாங்கிட்டு இருக்கோமா, ஆக்சுவல் அமேசானில் தான் வாங்குறோமா அப்படின்றது கண்டுபிடிக்க முடியாது. மேபி பொருள் கூட வரலாம். இப்போ நீங்கள் ஃப்ளிப்கார்ட் மாதிரியே வெப்சைட் இருக்கும், அந்த ஃப்ளிப்கார்ட் வெப்சைட்டில் நீங்கள் ஆர்டர் பண்ணுவீங்க, பொருளே கூட உங்களுக்கு வரலாம். அது ஆக்சுவல் வெப்சைட்டாக ஒரிஜினல் ப்ராடக்ட் அப்படின்றது நமக்கு தெரியாது. ஸோ இது ரெண்டும் தடுக்கணும் அப்படின்றதுக்காக தான் டிஎன்எஸ் அப்படின்ற இந்த ஒரு வேலிடேட் ரெஸ்பான்ஸ் வந்து எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இப்போ நான் காமிச்சேன் இல்லையா, இப்போ நான் வந்து எதுவும் ஆட் பண்ணி வைக்கல, ஏன்னா எனக்கு அவ்வளோ பெரிய த்ரெட் கிடையாது இப்போதைக்கு. மேபி த்ரெட் எனக்கு ஃபியூச்சரில் என்னுடைய பிஸ்னஸ் பெருசாகிறப்போ, என்னுடைய சைட்ஸ் பெருசாகிறப்போ எனக்கு த்ரெட் அதிகமாக வரும். அப்போது நான் அந்த செக்யூரிட்டி எக்ஸ்டென்ஷன்லாம் நான் ஆட் பண்ணி வச்சுப்பேன். டிஎன்எஸ் அட்டாக்ல நிறைய அட்டாக் இருக்குது. நம்ம முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா டிஎன்எஸ் பற்றி படித்தோம். இப்போ டிஎன்எஸ்ல அட்டாக்கை பற்றி படிக்கிறோம். டிஎன்எஸ்ல என்ன மாதிரியான அட்டாக் இருக்கும்? ஃபர்ஸ்ட் DDoS அப்படின்னா டிஸ்ட்ரிபியூட்டட் டினைல் ஆஃப் சர்வீஸ் அப்படின்னு. ஸோ இந்த டிஸ்ட்ரிபியூட்டட் டினைல் ஆஃப் சர்வீஸ் என்ன பண்ணும் அப்படின்னா, இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் அமேசானில் இப்போ ஒரே நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா 1,00,000 பேர் உள்ள வரான். சரிங்களா? ஆக்சுவல் கஸ்டமர். ஃப்ளிப்கார்ட்டில் வெறும் 1000 பேர் தான் வரான்னு வச்சுப்போம். இப்போது ஃப்ளிப்கார்ட்டுக்கு ஒரு காண்டு, அமேசானில் மட்டும் ஏன் இவ்வளோ வியாபாரம் ஆகுது, அவனுக்கு வியாபாரம் ஆகக்கூடாது அப்படின்னு நினைக்கிறாங்க. எனக்கு வியாபாரம் ஆகணும்னு நினைக்கல, அப்படியே மாற்றி நினைக்கிறாங்க. சரியா? இப்போ அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அட்டாக்கர்ஸை வச்சு ஃபேக்கான டிராஃபிக்கை அமேசான் வெப் சர்வீசஸ் அமேசானோட வெப்சைட் பக்கம் திருப்பி விடுவாங்க. அமேசானுடைய வெப்சைட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே நேரத்தில் ஒரு 2,00,000 பேர் தாங்குற மாதிரி டிசைன் பண்ணியிருக்காங்கன்னு வைங்க. ஒரே நேரத்தில் 5,00,000 பேர் அனுப்புவாங்க. ரெக்வஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அட்டாக் மூலயமா நம்ம சர்வர் மூலயமா அனுப்புவோம். அப்படி அனுப்புறதுனால 5,00,000 பேர் உள்ளே போனதுனால ஆக்சுவல் கஸ்டமர் 1,00,000 பேருக்கு சுத்தமாக லோட் ஆகிறதுக்கு லேட் ஆகுமா? இதை நீங்கள் நிறைய முறை ஃபீல் பண்ணியிருப்பீங்க. இப்போ நிறைய எக்ஸாம் ஒரே இடத்துல அப்ளை பண்ணுறாங்க. இல்லை இப்போ திடீர்னு பார்த்தீங்கன்னா ஹாட்ஸ்டார்லாம் பார்த்தீங்கன்னா சுத்தம் ஐபிஎல் டைமில் நிறைய பேர் உள்ள வந்துட்டாங்கன்னா, இன்னைக்கு அட்வான்ஸ்டு டெக்னாலஜி ஆகிடுச்சு, அதனால் கொஞ்சம் சுற்றலை. இனிஷியலில் அதிகமான டிராஃபிக் உள்ள வர சொல்ல சுத்தம். இதை ஃபேக்காக க்ரியேட் பண்ணிட்டா ஆக்சுவல் கஸ்டமர் என்ன பண்ணுவான்னா, இது சுற்றிட்டே இருக்குது, நம்ம வேற எங்கன்னா வாங்கிக்கணும்னு சொல்லிட்டு மேபி அதுலேருந்து ஒரு 10% ஃப்ளிப்கார்ட் வரதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ கண்டினியூஸாக இதை பண்ணுறப்போ எல்லாரும் அமேசானை மறந்துடுவாங்க, ஃப்ளிப்கார்ட்டை வந்துடுவாங்க. இந்த மாதிரி நடந்திருக்கு. பட் அமேசான் ஃப்ளிப்கார்ட்டுக்கு நடுவில் நடக்கல, வெவ்வேறு இடத்துக்கு நடந்திருக்கு. ஓகேங்களா? அடுத்து NX டொமைன் ரெக்கார்ட்ஸ் அட்டாக்ஸ் அப்படின்றது ஒரு டாக்குமெண்ட் டொமைன் இருக்குது அப்படின்னா அந்த டொமைன் வந்து இன்வாலிட்னே காமிக்கும். நீங்கள் எத்தனை முறை தேடி பார்த்தாலும் ஜஸ்ட் இன்வாலிட், அவ்வளோதான். இது வந்து அட்டாக் நடந்திருக்கு, பட் இப்போ இது பெருசாக நடக்கிறதில்லை. காரணம் என்ன, இதை கொஞ்சம் சரி பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் ஃபிஷிங் அட்டாக்னா நம்ம கிட்ட இருக்கிற மெசேஜஸ் மூலியமாக மெசேஜ் டிரான்ஸ்ஃபர் நடக்கிற எல்லா மீடியத்துலையும், அதாவது இமெயில், வாட்ஸ்அப், ஃபேஸ்புக், மெசஞ்சர், இன்ஸ்டாகிராம், எதை வேணாலும் எடுத்துங்க. மெசேஜ்னு ஒன்று வருது அப்படின்னாவே அந்த இடத்துல
தவறான லிங்க் வருது அப்படின்னா அந்த தவறான லிங்கை கிளிக் பண்ணுறது மூலயமா நடக்கிற அட்டாக். ஒரு சில படங்களை சொல்லியிருப்பாங்க, லிங்கை தொட்டா அவன் கெட்டான் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க இல்லையா. லிங்கை டச் பண்ணால் அன்வான்ட் லிங்க்ஸ் எல்லாம் தொடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆர்பிஐ இப்போ விளம்பரம் பண்ணுது. ஏன்னா அவ்வளோ பிரச்சனைகள் வந்துக்கிட்டு இருக்கு. ஸோ உங்களுக்கும் அன்வான்டாக வந்துச்சு அப்படின்னா தொடாதீங்க. ஸோ அதை டிஎன்எஸ் ரெக்கார்டை ஃபிஷ் பண்ணி வரலாம், இல்லை வந்து அந்த லிங்க்கை வந்து வேற எங்கேயோ இருக்கிற இடத்துல எடுத்துகிட்டு போயிட்டு நம்மளை வந்து அட்டாக் பண்ணலாம். சரியா? எனிகாஸ் டிஎன்எஸ்னு ஒன்று இருக்குது. அதாவது முன்னாடி நான் டிடாஸ் அட்டாக்ல வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஃபேக்கான டிராஃபிக் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல உள்ள வரும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். இப்போது டிடாஸ் சர்வீசஸ்னால் ஃபேக்கான டிராஃபிக் வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணி தருவாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தேன் இல்லையா. அது வந்து நிறைய சர்வர்ஸ் வச்சுருப்பாங்க, நிறைய சர்வர் வச்சு ஃபேக்கான டிராஃபிக் தருவாங்க. ஒரு சர்வரை வச்சு ஒரு லோக்கலான, இப்போ நம்ம விர்ச்சுவலைசேஷன் அப்படின்னு ஒரு கான்செப்ட் படிப்போம். என்னென்னா ஒரு சர்வருக்கு மேலே நம்ம இன்னொரு மிஷினை போடுறது. சரிங்களா? இப்போ ஆக்சுவல் நம்ம கம்ப்யூட்டர் எப்படி இருக்கோ அதே மாதிரியான கம்ப்யூட்டர் வந்து பார்த்திங்கன்னா ஆக்சுவலாக எப்படி இருக்குமோ அதே மாதிரி பண்ணுறது. ஸோ அதை வந்து இந்த இடத்துல பண்ணியிருப்பாங்க, அதை வச்சு டூப்ளிகேட் பண்ணி அனுப்புவாங்க. சரியா? ஸோ இந்த மாதிரியான அட்டாக்ஸும் வரும். அதுக்கப்புறம் ஃபயர்வாலே வந்து பார்த்திங்கன்னா இதை அலோவ் பண்ணலான்ற ரேஞ்சுக்கு ரெக்வஸ்ட் எழுதி உள்ளே போயிட்டு சேஞ்ச் ஆகிற அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா பண்ணியிருப்பாங்க. ஸோ அதை தான் ரேட் லிமிட்டிங் ஃபயர்வால் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு ரெஸ்பான்ஸ் பாலிசி ஜோன், அதாவது ஒரு ரெக்வஸ்ட் போகுது அப்படின்னா அதை ரிப்ளை பண்ணுறதுக்கு நிறைய ஜோன்ஸ் இருக்கும். ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் இந்தியாவில் திருவண்ணாமலையில் இருக்கேன். சரிங்களா? இந்த திருவண்ணாமலையிலிருந்து நான் ரெஸ்பான்ஸ் அடிக்கிறேன்னா சென்னையில் இருக்கிற சர்வர் தான் ஃபஸ்ட்டு போய் கேட்கும். சரிங்களா? சென்னையில் அந்த விஷயம் இல்லை அப்படின்னா அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவில் ரொம்ப பக்கத்தில் எங்கே இருக்குது, பெங்களூரில் இருக்குது, தென் வந்து பார்த்தீங்கன்னா மும்பையில் இருக்குது, அண்ட் வந்து கொல்கத்தாவில் இருக்குது, அருணாச்சல் பிரதேஷ் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இருக்குது. பட் ஜம்மு காஷ்மீர் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாதிரியான ஒரு விஷயம் கிடையாது. குஜராத்தில் இருக்குது. ஓகேங்களா? சர்வர் லொக்கேஷன் ஏரியா, அதில் டிஎன்எஸ் லொக்கேஷன் ஏரியா இருக்கும். எங்கெங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய பெரிய கம்பெனி இருக்குது அங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான சர்வர்ஸ் இருக்கும். ஓகேங்களா? லைக் வந்து பார்த்தீங்கன்னா கூகுள் எங்கெங்கெல்லாம் இருக்கும் அங்கெல்லாம் கண்டிப்பாக சர்வர் இருக்கும். அந்த சர்வருக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா சம்திங் ஏதோ ஹோஸ்ட் பண்ணி வச்சிருப்பாங்க. மைக்ரோசாஃப்ட் வந்து பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் இந்தியா, நார்த் இந்தியா, சவுத் இந்தியான்னு சொல்லிட்டு 3 இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா சர்வர்ஸ், பெரிய பெரிய சர்வர்ஸ் இருக்குது. ஒரு பெரிய டேட்டா சென்டர்ஸ் இருக்குது. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரியான சர்வர்ஸ்லேருந்து தான் நமக்கு ரெஸ்பான்ஸ் கிடைக்கும். நீங்கள் இன்டர்நெட்டில் பார்க்குற எல்லா விஷயமும் ஏதோ ஒரு இடத்துல ஹார்ட்வேரில் ஸ்டோர் ஆகிருக்குது. அது ஈவன் டிஎன்எஸாக இருக்கட்டும், வெப்சைட்ஸாக இருக்கட்டும், அப்ளிகேஷன்ஸாக இருக்கட்டும், ஈவன் ஒரு ஃபார்மாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் ஏதோ ஒரு இடத்துல லோக்கலாக ஸ்டோர் ஆகிருக்கு. இப்போ நம்ம சிஸ்டத்தில் லோக்கலாக ஸ்டோர் பண்ணி ஒரு லோக்கல் அப்ளிகேஷனில் வாங்குறோம் இல்லையா. டைனமிக் டிஎன்எஸ் அண்ட் ப்ரைவேட் டிஎன்எஸ். முன்னாடி ஐபி அட்ரஸில் டைனமிக் ஐபி அண்ட் ஸ்டாட்டிக் ஐபின்னு படி. ஸோ டைனமிக் ஐபி அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா மாறிக்கிட்டே இருக்கிற ஐபி, ஸ்டாட்டிக் ஐபின்றது மாறாத ஐபி. கரெக்டாக அதே விஷயம் தான் இங்கேயும். அதை ஸ்டாட்டிக் பதில் இங்கே ப்ரைவேட் அப்படின்ற நேமில் யூஸ் பண்ணுறாங்க. டைனமிக் டிஎன்எஸ் அண்ட் ப்ரைவேட் டிஎன்எஸ். ஓகேவா? இந்த எப்போ டைனமிக் சேஞ்ச் ஆகும் அப்படின்னா ஐபி அட்ரஸ் எப்போல்லாம் சேஞ்ச் ஆகுதோ அப்போ டைனமிக் டிஎன்எஸும் சேஞ்ச் ஆகும். இந்த டைனமிக் டிஎன்எஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டு நெட்ஒர்க்கில் இருக்கு இல்லையா, ஹோம் நெட்ஒர்க், ஆஃபீஸ் லோக்கல் ஏரியா நெட்ஒர்க்கு, ஸோ சிசிடிவிலாம் வச்சுருக்காங்க. அங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஐபி சேஞ்ச் ஆனாலும் பிரச்சனை இல்லை. ஏன்னா ஈவன் தான் ஐபி சேஞ்ச் ஆனாலும் அந்த டேட்டா வந்து பார்த்தீங்கன்னா ஒரே இடத்துல தான் இருக்கும். நம்ம ஐபி சேஞ்ச் ஆனாலும் அந்த ஐபியை மட்டும் மாற்றினா போதும், ஒர்க் ஆகிடும். இதுக்கு ரொம்ப சிறந்த எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா நான் இங்கே காமிக்கிறேன் பாருங்கள். இதில் வந்து இங்கே என்னோட மொபைல் ஃபோனை தான் வந்து பார்த்தீங்கன்னா நான் வெப்கேமை இப்போ இங்கே தெரியுது வந்து பார்த்தீங்கன்னா நான் மொபைல் ஃபோனில் தான் வந்து பார்த்தீங்கன்னா வெப்கேமை வச்சுருக்கேன். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ட்ராய்ட் கேம்னு ஒரு ஓபிஎஸ் எக்ஸ்டென்ஷன் யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நான் ஆஃபீஸுக்கு போனேன்னா இந்த ஐபி மாறும். அப்போ வந்து நான் ஒவ்வொரு முறையும் இந்த மேனுவலாக ஐபியை சேஞ்ச் பண்ணால் மட்டும்தான் ஒர்க் ஆகும். ஸோ டைனமிக் ஐபி, டைனமிக் டிஎன்எஸ் அப்படின்றது தான். இப்போ டைனமிக் டிஎன்எஸ் இது நடக்கிறதுனால, டைனமிக் ஐபி சேஞ்ச் ஆகிறதுனால இப்போ வந்து ஹோம் நெட்ஒர்க்கு இல்லை சிசிடிவி இங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஐபி சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். ஐபி சேஞ்ச் ஆகுது அப்படின்னா நம்மளோட ரெஸ்பான்ஸ் லொக்கேஷனும் சேஞ்ச் ஆகும். எப்படி அப்படின்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ இந்த இடத்துல நம்ம சிசிடிவி வச்சுருக்கோம். இந்த சிசிடிவி வந்து பார்த்திங்கன்னா லைக் வந்து ஒரு 1ஆம் நம்பர் ஐபியில் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். சரிங்களா? இப்போ இந்த ஐபி 2ஆம் நம்பராக மாறினாலும் இதை இருக்கு பாருங்கள் சர்வர், இதில் வந்து ஸ்டோர் ஆகிடும். சரிங்களா? டேட்டா அதுதான் 1ஆம் நம்பர்லேருந்து 2ஆம் நம்பரே போனாலும் இங்கே வந்து ஸ்டோர் ஆகிடுச்சு. சரிங்களா? ஸோ ஈவன் தோ இது ஸ்டோர் ஆகிடுச்சு, ஈவன் தோ இது சேஞ்ச் ஆனாலும் நாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஐபியை மட்டும் நம்ம சேஞ்ச் பண்ணிவிட்டு அதை ஆக்சஸ் பண்ணிக்க முடியும். ஸோ இப்போ டிஎன்எஸ் அப்படின்றது ஏதோ ஒரு இடத்துல இருக்கிற ஐபியை லொக்கேஷனை ட்ராக் பண்ணுறது தான். கரெக்டாக? இப்போ நம்ம லோக்கலாகவும் இந்த டிஎன்எஸ் வச்சுருக்கலாம். டிஎன்எஸ் இஸ் நாட் ஓன்லி ஃபார் த ஆன்லைன், நம்ம லோக்கலாகவும் வச்சுருக்கலாம். ஏன்னா ஐபி தான் நம்ம வச்சுருக்க போகிறோம், அதுதான் டிஎன்எஸ் இங்கே சொல்கிறாங்க. ஸோ நீங்கள் டொமைன் இல்லாமல் நம்ம ஐபி யூஸ் பண்ணுறோம். அப்போ டொமைன்லெஸ் டிஎன்எஸ் அப்படின்னு சொல்லலாமா? லோக்கல் ஐபி. இப்போ இந்த டிஎன்எஸ் நம்ம கன்ஃபியூஸ் பண்ணிக்கிறதுக்கு பதிலாக ஐபினே வச்சுப்போம்.
ஸோ லோக்கல் அட்ரஸ் இருக்குது. இந்த லோக்கல் அட்ரஸ் 1ஆம் நம்பர்லேருந்து 2ஆம் நம்பர் சேஞ்ச் ஆகுது. அப்படி சேஞ்ச் ஆச்சு அப்படின்னா ஸோ நம்ம இங்கே 2ஆம் நம்பர் அப்படின்றத என்ட்ரு பண்ணால் மட்டும் போதும் ஆக்சஸ் பண்ணிக்கலாம். அப்படி சேஞ்ச் ஆகிட்டே இருக்கிற ஐபி இருக்கு இல்லையா, அதுக்கு பேர் டைனமிக் டிஎன்எஸ். நம்ம ஐபியை காசு கொடுத்து வாங்கி நம்ம ஸ்டாட்டிக்காக இது யார் கொடுப்பான்னா, ஒன்று ஐஎஸ்பி கொடுப்பாங்க. இப்போ சிசிடிவி வாங்குகிறோம் அப்படின்னா இந்த சிசிடிவி வந்து அங்கே அவனே ஆப்ஷன் கொடுப்பான். உங்களுக்கு வந்து நீங்கள் க்ளவுடில் ஸ்டோர் பண்ணிக்கலாம், ஒரு ஸ்டாட்டிக்கான ஐபி கொடுக்குறோன்னு சொல்லிட்டு நம்ம ரெக்கார்ட் பண்ணுறது எல்லாமே க்ளவுடில் ஸ்டோர் ஆகும். ஓகேங்களா, அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ப்ரைவேட் டிஎன்எஸ் தான் கொடுப்பாங்க. ஏன்னா அது க்ளவுடில் ஸ்டோர் ஆகுது. அந்த இடத்துல சேஞ்ச் ஆகிட்டே இருந்துச்சுன்னா அது யாருக்கிட்ட எங்கே போகும்னு நமக்கு தெரியாது இல்லையா. க்ளவுட் ரிலேட்டடாக வந்துச்சு அப்படின்னா அந்த இடத்துல ப்ரைவேட் டிஎன்எஸ், நம்ம லோக்கலாக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா டைனமிக் டிஎன்எஸ். ஸ்பிளிட் ஹரைசான் டிஎன்எஸ் அப்படின்னா என்ன? நம்மக்கிட்ட இப்போ நான் வந்து NS1 ரெக்கார்ட் அண்ட் NS2 அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு இது காமிச்சேன் இல்லையா என்னோட இதுக்கு. எனக்கு NS1க்கு ஹிட் பண்ணாலும் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரிப்ளை கிடைக்கும், NS2க்கு ரிப்ளை ஹிட் அடித்தாலும் எனக்கு ரிப்ளை கிடைக்கும். சரியா? ஸோ 2 டிஃப்ரெண்ட் இடத்துல இருந்து எனக்கு வந்து ரிப்ளை வருது அப்படின்னா ஸ்பிளிட் ஹரைசான் டிஎன்எஸ். இதோட யூஸ் கேஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, என்டர்பிரைஸ் ஆஃபீஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே நேரத்தில் 1000 பேர் ஒரே ப்ராஜெக்டில் வேலை பார்த்துட்டு இருப்பாங்க. அப்படி வேலை பார்க்க சொல்ல நம்ம சர்வரை வந்து ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணுறதுக்காக பிரித்து விடுவோம். ஸோ இது நாட் ஓன்லி ஃபார் த லோக்கல், நீங்கள் வெளியிலேருந்து வந்தாலுமே லோட் பேலன்சர் அப்படின்ற ஒரு கான்செப்ட் வரும். அந்த இடத்துல 2 இடத்துல பிரித்து விடும். 2 சர்வர் இருக்குது. இந்த 2 சர்வர்லேயும் ஒரே நேரத்தில் இப்போ 10 பேர் வராங்க அப்படின்னா 5 பேர் இங்கேயும் 5 பேர் இங்கேயும் பிரித்து விடும். நம்ம இந்த ஹார்ட்வேரில் தானே எல்லாமே ஹார்ட்வேரில் தான் இருக்குது. இப்போ இந்த சர்வரோட ஹெல்த்தை மெயின்டைன் பண்ணணும், அதுக்கப்புறம் வந்து எவ்வளோ அதிகமாக வேலை செய்யும், லோடை நம்ம மெயின்டைன் பண்ணணும். இதெல்லாம் மெயின்டைன் பண்ணால் தான் லைஃப் வரும். கரெக்டாக இது எதுவுமே மெயின்டைன் பண்ணலாம் அப்படின்னா லைஃப் போயிடும் சீக்கிரமாகவே. இப்போ இந்த மிஷின் போயிடும், இந்த மிஷின் நல்லாவே இருக்கும், ஏன்னா இதில் நம்ம லோடே கொடுக்கல, அந்த மிஷின் அப்படியே இருக்கும். இந்த மிஷின் சீக்கிரமாக வேலை செஞ்சு சீக்கிரமாக போயிடும். ஒருவேளை யோசிச்சு பாருங்கள், இந்த மிஷின் வந்து ஒரு 2 வருஷம் வருதுன்னு வச்சுப்போம். இப்போது இந்த மிஷின் வந்து இப்போ 4 வருஷம் ஆகி நல்லா இருக்குது. ஓகேவா? ஏன்னா இது 4 வருஷமாக பெருசாக லோட் ஆகலை. இது இப்போ இந்த மிஷினை ரீப்ளேஸ் பண்ணிவிட்டு அகைன் இன்னொரு மிஷினை வந்து பார்த்திங்கன்னா அதை தான் லோடு கொடுத்துட்ருக்காங்க. ஸ்டில் இந்த மிஷின் நல்லா இருக்குது. நம்ம எல்லோரும் நினச்சிட்டு இருப்போம் இந்த மிஷின் நல்லா குவாலிட்டியான மிஷின் நினச்சிருப்போம். ஆனால் அது அப்படி கிடையாது. 2 ஒரே மாதிரியான மிஷின் தான். நம்ம லோடு வந்து பிரித்து கொடுத்தா இப்போது இது 2 வருஷம் வந்துச்சு, இது 4 வருஷம் வந்துச்சு. இப்போ 2த்தையுமே நம்ம 3 வருஷம் யூஸ் பண்ணியிருக்கலாமா? 2த்தையுமே நம்ம ஈவனாக ஸ்ப்ளிட் பண்ணி லோடு கொடுத்துருந்தோம் அப்படின்னா இப்போ இது 4 வருஷம் வந்து இன்னும் ஸ்டில் நல்லா இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா 2 வருஷத்துலேயே போயிடுச்சு. ஈவனாக லோட் ஸ்ப்ளிட் பண்ணியிருந்தால் மினிமம் 3 வருஷம் கேரண்டி. கரெக்டாக நமக்கு செலவும் கம்மி. யோசிச்சு பாருங்கள், மிஷின் வந்து போகிற வரைக்கும் செலவு கம்மி. கரெக்டாக இப்போ இந்த இடத்துல போகிற வரைக்கும் செலவு கம்மி. ஸோ அதுக்காக இந்த ஸ்பிளிட் ஹரைசான் டிஎன்எஸ் அப்படின்றத யூஸ் பண்ணுவாங்க. அதாவது டிஎன்எஸ் சர்வர்ஸை பிரித்து யூஸ் பண்ணுறது. ஓகேவா? ஸோ லொக்கேஷன் பேஸில் இப்போது நீங்கள் படத்தெல்லாம் பார்த்துருப்பீங்க. அதாவது சர்ச் பண்ணணும், லோட் பண்ணிப்பாரு. இப்போ வந்து திடீர்னு இந்தியாவில் இருப்பாங்க, அடுத்த ரீலோட் பண்ண கனடாக்கு போவாங்க, அடுத்த ரீலோட் பண்ண யூஎஸ்ஏக்கு போவாங்க, அடுத்த ரீலோட் பண்ண ஸ்ரீலங்கா வந்துடுவாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா சினிமாவில் நடக்கிறது. ஆக்சுவலாக இது பாசிபிளான்னு கேட்டால் பாசிபிள் தான். வென் நம்ம கரெக்டான சர்வர்ஸ் எல்லாம் அங்கே வச்சுருந்து ஒவ்வொரு ரீலோடுக்கும் பார்த்தீங்கன்னா வெவ்வேறு இடத்துல லொக்கேஷன் ஹிட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி நம்ம செட் பண்ணியிருந்தா இட்ஸ் பாசிபிள். அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா லொக்கேஷன், ஜியோ லொக்கேஷன் பேஸ்டு டிஎன்எஸ் ரவுட்டிங். ஸோ இதெல்லாம் யார் ஒர்க் பண்ணுவாங்கன்னா கண்டென்ட் டெலிவரி நெட்வொர்க் வச்சுருப்பாங்க இல்லையா. அதாவது லைக் வந்து யூடியூப் இஸ் ஏ கண்டென்ட் டெலிவரி நெட்வொர்க். யூடியூப்ல ஏதோ ஒரு விஷயத்தை நீங்கள் படிக்கிறீங்க. ஈவன் இப்போ நம்ம வெப்டெக் அகாடமி அப்ளிகேஷன் இருக்கு இல்லையா, அதுவுமே ஒரு கண்டென்ட் டெலிவரி நெட்வொர்க் தான். ஸோ இது எல்லாமே ப்ராப்பராக நடக்கும். ஓகேங்களா? நான் லோட் பேலன்சிங்ன்ற ஒரு கான்செப்ட் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்னேன். 2த்தையும் பிரித்து விடணும். சரியா? ஸோ அந்த லோட் பேலன்சிங் மல்டிபிள் ரெக்கார்ட்ஸை பேஸ் பண்ணி நடக்கும். அதாவது இப்போ இதுக்கு ஒரு சர்வர் நான் வச்சிருவேன், இதுக்கு ஒரு சர்வர் வச்சிருவேன், இதுக்கு ஒரு சர்வர் வச்சிருவேன். ஓகேவா? இப்போ இது எல்லாமே வெப்டெக் அகாடமி தான். ஒரே ஒரு விஷயத்தை தான் காப்பி எடுத்து வச்சிருக்கோம். ஓகேவா? இப்போது ஃபஸ்ட்டு வரவனுக்கு இந்த இடத்துக்கு போ, 2ஆவதாக வரவனுக்கு இந்த இடத்துக்கு போ, 3ஆவது வரவனுக்கு இந்த இடத்துக்கு போ, மறுபடியும் 4ஆவது வந்தாலும் இதுக்கு போ. முன்னாடி சொன்ன அதே கான்செப்ட் தான். ஓகேங்களா? லோட் பேலன்சிங்கும் அதுதான், ஸ்பிளிட் ஹரைசான் டிஎன்எஸும் அதுதான். ஓகேங்களா? 2த்துக்கு இருக்கிற ஒரே வித்தியாசம் என்னன்னா, இருக்கிறத ஈவனாக பிரிக்கிறது ஸ்பிளிட் ஹரைசான். உங்ககிட்ட 10 டிஎன்எஸ் சர்வர் இருக்குது அப்படின்னா அந்த 10மே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பிரித்து நமக்கான ரெஸ்பான்ஸை கொடுக்கும். ஓகேங்களா? இதே வந்து லோட் பேலன்சிங்னா நம்மக்கிட்ட இருக்கிறத வச்சு பிரிக்கும். அங்கே ஸ்பிளிட் ஹரைசான் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா எத்தனை இருக்கோ ஈவனாக பிரிக்கும். நம்மக்கிட்ட இருக்கிறது எத்தனையோ அதை வச்சு பிரிக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா லோட் பேலன்சிங். லோட் பேலன்சிங் வந்து பார்த்தீங்கன்னா வெளியிலேருந்து வர டிராஃபிக்கை டிபெண்ட் பண்ணுது. ஸ்பிளிட் ஹரைசான் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரெக்வஸ்ட் கொடுக்குறது. நெக்ஸ்ட் கண்டென்ட் டெலிவரி நெட்வொர்க். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ ஹாட் ஸ்டார் இருக்குது, நம்ம ஒரு கிரிக்கெட் மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா டெலிவரி பண்ணுது. ஓகேவா? ஸோ இது என்ன பண்ணுது, அப்ளிகேஷன் இருந்தால் போதும், நம்ம ஒரு லாகின் பண்ணிட்டா போதும், யாருக்கு வேணாலும் அந்த லைவ் டெலிகாஸ்ட் காட்டும். கரெக்டாக? இது ஃப்ரீ லைவ் டெலிகாஸ்ட்டாக இருந்தால். இதுவே பேமெண்ட் பண்ணிட்டு பண்ணணும் அப்படின்னா
பே பண்ணால் நடக்கும் அப்படின்றத வந்து பார்த்தீங்கன்னா அங்கே எனேபிள் பண்ணியிருப்பாங்க. கரெக்டாக பேமெண்ட் பண்ணால் ஒரு சர்வருக்கு போகும், பேமெண்ட் பண்ணல அப்படின்னா இன்னொரு சர்வருக்கு போகும். அதுக்கேற்ற மாதிரி பிரித்து வச்சுருப்பாங்க. ஒரே சர்வரில் பேமெண்ட் பெய்டு அப்படின்னு சொல்லிட்டு பிரித்து வைக்க மாட்டாங்க. ஓகேவா? 2 டிஃப்ரெண்ட் சர்வர் 2 வந்து ஹோஸ்ட் பண்ணி தான் வச்சுருப்பாங்க. ஸோ இதை கண்டென்ட் டெலிவரி நெட்வொர்க் டிஎன்எஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது நமக்கு தேவையான இடத்துல, அதாவது இப்போ நம்ம நினைக்கிறோம் இந்த கண்டென்ட் வந்து பார்த்திங்கன்னா எல்லாருக்கும் போகணும், ஃப்ரீயாகவே போகணும் அப்படின்னு நினச்சிட்டோம் அப்படின்னா நம்ம ஃப்ரீயாகவே ஹோஸ்ட் பண்ணலாம். அது யார் வேணாலும் எங்கே வேணாலும் பார்த்துக்கலாம். அதுக்கு நம்ம டிஎன்எஸ் மேப்பிங் பண்ணணும். வித்தவுட் த டிஎன்எஸ் மேப்பிங் நடக்காது. ஒருவேளை நம்ம பேமெண்ட் வேணும்னா பேமெண்ட் பண்ணவனுக்கு ஒரு சர்வர் இருக்குது, அங்கேயும் கண்டென்ட் டெலிவரி நெட்வொர்க் தான் நடக்குது. டிஎன்எஸ் பேஸில் வந்து பார்த்தீங்கன்னா அது கண்டென்ட் டெலிவரி நெட்வொர்க் நடக்குது. ஓகேவா?